श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अविदितविषयान्तरषटारे उपनिषदामुपगानमात्रभोगः अपि च गुणवशात् तदेकशेषी मधुरकविर्हृदये ममाविरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுர கவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேது கிருபையினாலே அவன் நாம் அனைவரும் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தை அருளிச் செய்கின்றான். இந்த வேதத்திலே ஒரு ஆத்மாவானது சென்று அடைய வேண்டிய இலக்காக புருஷார்த்தமாக சில விஷயங்கள் காட்டப்பட்டுள்ளன. அந்த அடைய வேண்டிய விஷயங்களிலே ஐஸ்வர்யம், ஆத்மானுபவம், பகவத் அனுபவம் என்று இப்படி பல உண்டு. அதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நமக்காக வகுத்து தருகின்றார்கள். இந்த அடைய வேண்டிய விஷயங்களிலே அதம புருஷார்த்தமாக கருதப்படுவது ஐஸ்வர்யம் என்பது. லோக ஐஸ்வர்யம் இவை அனைத்துக்கும் ஆசைப்படக்கூடியது. இதிலே மத்தியம புருஷார்த்தமாக இருக்கக்கூடியது ஆத்ம அனுபவம்னு சொல்லக்கூடிய கைவல்ய பிராப்தி. இதிலே உத்தமமாக கருதப்படக்கூடியது பகவத் அனுபவம், எம்பெருமானுக்கும் பிராட்டியாருக்கும் கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த புருஷார்த்தம். ஆனால் இந்த பகவத் அனுபவத்தினுடைய எல்லை நிலமாக, எல்லை நிலம்னு சொல்லணும்னாக்க ஃபைனல் டெஸ்டினேஷன் சொல்றோம் இல்லையா, அப்படி எல்லை நிலமாக கருதப்படக்கூடியதுதான் பாகவத சேஷத்துவம், பாகவத பக்தி. அந்த பாகவத பக்தி என்பது உயர்ந்ததாக நம்முடைய ஆச்சாரியன் பக்கலிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதனாலதான் வேதத்திலே பல வாக்கியங்கள் ஆச்சாரிய தேவோ பவ என்றும், தேவமிவ ஆச்சாரியம் உபாசீத், ஆச்சாரியனே தேவனாக கொண்டாடு, உன்னுடைய இறைவனாக, உன்னுடைய பரமாத்மாவாக கொண்டாடு என்றும் இப்படி பல பிரமாணங்கள். அதே போல யஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹ்யார்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹா என்று ஒரு மகாத்மாவாக இருக்கக்கூடியவனுக்கு வேதத்தினுடைய அர்த்தம் எப்பொழுது புலப்படும், எப்பொழுது நன்கு பதியும் என்று கேட்டால் ஆச்சாரிய பக்தி இருந்தால்தான் அந்த வேத அர்த்தமே புலப்படும் என்றும் காட்டப்பட்டுள்ளது. இதிலே காட்டப்பட்ட அந்த ஆச்சாரிய பக்தியிலே, ஆச்சாரிய நிஷ்டையிலே வாழ்ந்தவர் தான் நம்முடைய மதுரகவி ஆழ்வார் அவர்கள். நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டு அவரிடத்திலே பக்தியை செலுத்தியவர் மதுரகவி ஆழ்வார். அப்பேற்பட்ட அந்த மதுரகவி ஆழ்வார் நமக்கு அருளி செய்ததுதான் கண்ணனும் சிறுத்தாம்புங்கிற அதி அற்புதமான கிரந்தம், பிரபந்தம். இந்த பிரபந்தத்தை நம்முடைய இந்த அருமையான எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபாங்கிற இந்த கோஷ்டியில் இருக்கிறவ அனைவரும் கூடி ஆழ்வார் திருநகரியிலேயே சென்று அனுசந்தானம் ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 12,000 முறை செய்து வந்துள்ளார்கள். அப்பேற்பட்ட மகனீயர்கள் உங்கள் அனைவரையும் அடியேன் சிரம் பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன். இப்பேற்பட்ட இந்த அற்புதமான கோஷ்டியிலே கண்ணனும் சிறுத்தாம்பினுடைய சில விசேஷ அர்த்தங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது அடியேனுக்கு இடப்பட்ட கட்டளை. இதை சிரம் மேற்கொண்டு அடியேனுடைய ஆச்சாரியன் மற்றும் அனைத்து குருமார்களையும் பணிந்து வணங்கி அனுகிரகத்திற்கு பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தினம் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பிக்க விழைகின்றேன். பிழைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய அனுபவம் எப்படி இருக்க போறதுன்னு கேட்டாக்க, முதல்ல மதுரகவி ஆழ்வாருடைய ஏற்றம்,
அவர்தானே இதை அருளி செய்தார். அவருடைய ஏற்றம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டோம். அதுக்கப்புறமா கண்ணனும் சிறுத்தாம்புங்கிற இந்த பிரபந்தத்துக்கே என்ன ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணனும் சிறுத்தாம்பு ஒவ்வொரு பாசுரமாக சுருக்கமாக விஷயார்த்தத்தை அனுபவித்து கதை கட்ட உள்ளோம். ஆக முதலிலே ஆழ்வாருடைய ஏற்றம், மதுரகவி ஆழ்வாருடைய ஏற்றம். இவர் திரு அவதாரம் செய்தது திருக்கோளூர், அனைவருக்கும் தெரியும். ஆழ்வார் திருநகரி பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய தேசம். துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே இவருடைய திரு அவதாரம் நடக்கின்றது. இப்போ பொதுவாகவே நாம் அனைவரும் நம்மாழ்வாரை ஞானம் அப்படிங்கறத அந்த சூரியனை பிரகாசித்து அஜ்ஞானத்தை போக்க வந்த வகுல பூஷண பாஸ்கரர்னு சொல்லி கொண்டாடுவதுண்டு. அவருடைய ஒரு சூரியோதயமான திரு அவதாரம்னு சொன்னா அந்த சூரியோதயத்துக்கு முன்பாக வந்த அருணோதயம் தான் நம்முடைய மதுரகவி ஆழ்வாருடைய திரு அவதாரம். பூர்வசிகா ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணோத்தம குலத்திலே திரு அவதாரம் செய்கின்றார். சிறந்த ஞானியாக விளங்குகின்றார். அந்த உண்மையான ஞானம் என்ன, உண்மையாக இந்த ஜீவாத்மா சென்று அடைய வேண்டிய இலக்கு என்னங்கிற அந்த தேடுதல் அவர்கிட்ட இருக்கு. அவருடைய வாழி திருநாமத்தில் வருவது போல உத்தர கங்கா தீரத்து உயர் தவத்தோன் என்று இங்க தெற்கிலிருந்து வடதிக்கு நோக்கி உத்தர கங்கையிலே சென்று தவங்களை எல்லாம் புரிஞ்சின்றிருக்கார். அந்த ஆத்ம ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்திலே தெற்கு திக்கிலே ஒளி கதிரோன் தெற்கு திக்கு உகந்து வந்தோன் வாழியே என்று அந்த ஒளி தெற்கு திக்கிலே தெரிய அதை நோக்கி அவருடைய ஒரு பிரயாணம் தொடர்கின்றது. வடகங்கைக்கு அங்க பக்கம் போயிட்டு மறுபடியும் தெற்கை நோக்கி வரார். தன்னுடைய க்ஷேத்திரம் திருக்கோளூருக்கு பக்கத்திலேயே வரப்போறாருங்கிறது அன்றைய தினம் அவருக்கு தெரியல. அப்படியே அந்த ஒளி அவரை வழிநடத்தி கொண்டு வர 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 நேராக ஆழ்வார் திருநகரி திருப்புளிய மரத்தடியில் வந்து சேர்ந்தார். அங்கே பரம விலட்சணமாக சுவாமி நம்மாழ்வார் அமர்ந்திருந்த திருக்கோலத்திலே அப்படி காட்சி தர, பொதுவாக சொல்வது ஒரு கற்றவரை இன்னொரு கற்றவருக்கு தான் தெரியும் என்பது போல ஒரு மகானை இன்னொரு மகானால் தான் அறிந்து கொள்ள முடியும். இவருடைய ஏற்றத்தை அறிந்து செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை திண்ணை எங்கே கிடக்கும் என்று மதுரகவி ஆழ்வார் வினவ, அதனுடைய உட்பொருளை தெரிந்து கொண்டு உண்மையான சத் சிஷ்யன் வரும்பொழுதுதான் ஆச்சாரியனுக்கும் அதை சொல்ல வேண்டும்ங்கிற நினைவு வரும். அதுவரைக்கும் பேசாமல் இருந்த சுவாமி நம்மாழ்வார் அவர்கள் அன்றைய தினம் திருவாய் மலர்ந்து அத்தை தின்னு அங்கே கிடக்கும் என்று அருளி செய்கின்றார். இந்த விஷயத்துக்குள்ள போனோம்னா இன்னும் பல காலம் ஆகும். ஆனால் இதனுடைய தேரின அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஜீவாத்மாவுக்கும் பிரகிருதிக்கும் உள்ள சம்பந்தம் எப்பேற்பட்டது, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் எப்பேற்பட்டது என்ற இந்த அனைத்து விஷயங்களையும் இந்த 2 வரிக்குள்ள இவா 2 பேரும் அடக்கிட்டா. அவ்வளவுதான். அப்படியாக அந்த அர்த்த விசேஷங்கள் இவருக்கும் புலப்பட, பராங்குஷனை பரன் என்று பற்றினான் வாழியே என்று அந்த க்ஷணத்திலிருந்து பராங்குஷனாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் தான் என்னுடைய தெய்வம் என்று அவரை பற்றினார். அந்த மதுரகவி ஆழ்வார் தான் நமக்கு இன்னைக்கு விசேஷமாக இருக்காரு இல்லையா? அவருடைய அந்த திரு அவதாரத்தை நம்முடைய மனவாள மாமுனிகள் கொண்டாடும் பொழுது எப்படி கொண்டாடுறாருன்னு கேட்டாக்க, ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உற்றதெமக்கென்று நெஞ்சேவோர் உற்றதெமக்கென்று நெஞ்சேவோர் என்று ஏறார் மதுரகவி திரு அவதாரம் செய்தது சீரார் சித்திரையில் என்று கொண்டாடுகின்றார். இப்போ மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு அடைமொழியாக ஏறார் என்கின்ற அந்த திருநாமத்தை காண்பிக்கின்றார். ஏறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏறார்னாக்க முழுமையான அழகு, கம்ப்ளீட் பியூட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ மதுரகவி ஆழ்வாருக்கு கம்ப்ளீட் பியூட்டினா என்ன? பார்ப்பதற்கு பரம விலட்சணமா இருக்கார். அவருடைய தாடி அழகா இருக்கு, திருமண்காப்பு அழகா இருக்குன்னு சொல்லுறதா உண்மையான அழகு? இல்லையே. எது அழகு? எது நம்முடைய மதுரகவி ஆழ்வாருக்கு அணி என்று கேட்டால் இதற்கான விடையை ஞானசார பாசுரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அலகை மூலை சூவைத்தார் கண்பரடி கண்பர், அலகை மூலை சூவைத்தார் கண்பரடி கண்பர், திலதம் என திரிவார் தம்மை உலகர் பழி, தூற்றில் துதியாகும் தூற்றாதவரி வரி
போற்றில்லது புண்மையே என்று அலகை முலை சுவைத்தார்க்கு அன்பர் அடிக்கண்பர் அப்படிங்கிறது தான் அன்பராக இருக்கக்கூடிய எம்பெருமான், அதாவது எம்பெருமானிடத்திலே அவனுடைய திருவடிவாரத்திலே அன்பை செலுத்துபவர்கள், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு அவனிடம் மிகுதியான காதல் கொண்டு காதல் மிகுதியாக அவனுக்கு தொண்டனாகி இருக்கக்கூடிய நம்மாழ்வார் போன்றவர்கள் அவர்களுடைய திருவடிவாரத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த அடிமை, அவருடைய திருவடிவாரத்திலே காதல் செய்பவர்கள்தான் அன்பர் அடிக்கு அன்பராக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் மதுரகவி ஆழ்வார். இப்பேற்பட்ட அடியார்கள் எல்லாம் எங்கன்னு கேட்டாக்க இந்த லோகத்துக்கே ஒரு திலகமாக அழகை சேர்க்கக்கூடிய அணியாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அடியாருக்கு அடியாரா இருப்பவர்களுக்கும் இவர் திலகமாக திகழ்வார்கள். இவர்களுடைய திருவடிகள் தான் நமக்கு திலகமாக விளங்கும் என்று எது அழகு இங்க மதுரகவி ஆழ்வாருக்குன்னு கேட்டா, அந்த சரம பருவ நிஷ்டையிலே ஆச்சாரியன்தான் தனக்கு எல்லாம் என்று இருக்கக்கூடிய அந்த ஸ்திதி தான் அழகு அப்படின்னு அருளி செய்யப்பட்டது. இப்போ இதுல சரம பருவ நிஷ்டை அப்படிங்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதம பருவ நிஷ்டை, மத்தியம அப்படின்னு ஒரு நிஷ்டை இருக்கு, சரம நிஷ்டைன்னு ஒரு இருக்கு. பிரதம பருவ நிஷ்டை அப்படின்னாக்க ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான், ஆனால் எம்பெருமான் தான் எனக்கு அடைய வேண்டிய இலக்கு, அதற்கான வழி என்று இருப்பது. மத்தியமர் அப்படின்னாக்க பாகவதர்கள், எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாகவதர்கள் தான் சென்றடைய வேண்டிய இலக்கு, அதற்கான வழி, உபாய உபேயம் பிராபியம் பிராபகம் என்று இருப்பது. சரம பருவ நிஷ்டை என்றால் பாகவதர்களிலேயே உயர்த்தியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன்தான் நான் சென்றடைய வேண்டிய இலக்கு, பிராபியம் பிராபகம் அவர்தான் அதற்கான வழியும் என்று இருக்கக்கூடியதுதான் சரம பருவ நிஷ்டை. அப்போ அந்த சரம பருவ நிஷ்டையில் இருப்பதுதான் நம்முடைய சுவாமி மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரு மிக உயர்ந்த அணியாக அழகாக இருக்கு. அதனால்தான் ஏறார் மதுரகவி என்று நாம் அவரை கொண்டாடுகின்றோம். இந்த நிஷ்டையில் இருக்கக்கூடியவருடைய ஏற்றம், அதாவது அடியாருக்கு அடியாரா இருப்பவருடைய சிறப்பை கூட சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் அவர்கள் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே நமக்கு அருளி செய்கின்றார். இவ்வர்த்தம் இதிகாச புராணங்களிலும் பயிலும் சுடரொளி நெடுமார்க்கடிமை நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்கள், கஞ்சோர வெண்குருதியிலும் நன்னாத வாளுணர்விலும் திருமங்கையாழ்வாருடைய பாசுரம், அதே போல தேட்டரும் திரள் குலசேகர பெருமாளுடைய பாசுரம், தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்லும் பொழுதே தொண்டர் அடி பொடியாக இருக்கக்கூடிய அவர் அருளி செய்த மேம்பொருள் அப்படிங்கிற இந்த பாட்டுக்களிலே விசதமாக நாம் காணலாம். அந்த ஸ்திதியில் இருக்கக்கூடியவர் மதுரகவி ஆழ்வார். அப்போ அவனிடம் உள்ள அன்பு அவன் அடியார்களிடம் நீட்டிக்க வேண்டும். அதுதான் அங்க வரைக்கும் போனாதான் அவனிடத்திலே இருக்கக்கூடிய அன்பு மெய் என்பது தேறி நிற்கும். தொண்டர் 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 தொண்டன் சடகோப்பன் அப்படின்னு சொல்றார் இல்லையா, இந்த நிலையை தெரிந்து கொண்டவர் மட்டுமல்ல, இந்த நிலையை அனுசந்தித்தவர் மட்டுமல்ல, இந்த நிலையிலே வாழ்ந்தவர் மதுரகவி ஆழ்வார். இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, விஷயம் தெரியும், தெரிஞ்சா மட்டும் போராதே, அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கேனே, நினைச்சு பார்த்தா மட்டும் போராது, அதன்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டிய ஆச்சாரிய பரதந்திரனாக இருந்தவர் நம்முடைய மதுரகவி ஆழ்வார். அதனால ஏறார் மதுரகவி என்று அப்பேற்பட்ட இவர் திரு அவதாரம் செய்தது நம்முடைய சீராரான சித்திரையில் சித்திரை. இந்த சித்திரை நட்சத்திரமும் நடுவாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். இப்போ இன்னொரு ஏற்றமும் இருக்காம் மதுரகவி ஆழ்வாருக்கு. அவர் எப்படின்னா, மதுரகவி ஆழ்வார் மற்றைய ஆழ்வார்களை பார்த்து பரிகசிக்கும்படி இருந்தார்களாம் அவர்கள் எல்லாம். ஏன் அந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்புன்னு சொல்றாரு இல்லையா, ஏன் மற்றைய ஆழ்வார்களை காட்டிலும் இவர் திரு அவதாரம் செய்த நாளுக்கு சிறப்புன்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு கேட்டா, மற்றைய ஆழ்வார்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேர், அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர். அதுதான் மதுரகவி ஆழ்வார். மற்றைய ஆழ்வார்களுக்கு என்ன நிலை? எம்பெருமான் தான் எல்லாம். பிரதம பரவ நிஷ்டையிலே எம்பெருமான் உபாயம் உபேயம் என்றிருக்க, எம்பெருமானுடைய அனுபவம் கிட்டினால் சந்தோஷம். அப்போ உண்டபோது அந்த அனுபவத்தை பருகின போது ஒரு சந்தோஷமாக ஒரு வார்த்தையாகவும், அந்த அனுபவம் கிட்டாத பொழுது சோகத்திலே பெண் பேச்சு என்னன்னு இப்படிலாம் நம்ம பாக்குறோம், புலம்பல்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா. அப்போ உண்ணாத போது ஒரு வார்த்தையுமாக சொல்லுவார் 10 பேர் இருக்க, மதுரகவி ஆழ்வார் அவர்களை பார்த்து இந்த பிரச்சனையெல்லாம் ஆச்சாரியன் திருவடியை பற்றினா உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டு பரிகசிப்பாராம். அதனால்தான் கண்ணனும் சிறுத்தாம்பி இவர் அருளி செய்ததுனால சிரித்திருப்பார் கலை அப்படின்னு, கலைனாக்க சாஸ்திரம்,
சிரித்திருப்பார் கலைனே கண்ணனும் சிறுத்தாம்புக்கு இன்னொரு திருநாமமும் உண்டு. ஏன்னா இதுதான் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய சாஸ்திரம். ஸ்வரூபத்துக்குன்னா ஜீவாத்மா அடியவனுக்கு சேஷப்பட்டு இருக்க வேண்டும்ங்கிற அந்த உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை அப்படிங்கிறத காட்டக்கூடியது. இதுதான் எசன்ஸ் ஆஃப் திருமந்திரம்னு சொல்றோம் இல்லையா. அந்த ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய கண்ணனும் சிறுத்தாம்புங்கிறதுனால இது ஒரு சாஸ்திரமாகவே நம்ம கொண்டாடுறோம். அது மதுரகவி ஆழ்வார் அருளி செய்ததுனால சிரித்திருப்பார் கலைனே இதற்கு ஒரு திருநாமம். இப்பேற்பட்டது மதுரகவி ஆழ்வாருடைய ஏற்றம். இது ஒன்னும் சொல்லிண்டே போகலாம். கால அவகாசத்துக்கு ஏற்ப அடுத்ததாக இந்த கண்ணனும் சிறுத்தாம்பினுடைய ஏற்றத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். இப்போ மதுரகவி ஆழ்வார் பராங்குசனே பரன் என்று பத்தியோடு 11 பாடினான் வாழியேன்னு வருது. 11னாக்க 11 பாசுரங்கள் கொண்ட கண்ணனும் சிறுத்தாம்பு. இதுல என்ன விஷயம் காட்டப்பட்டிருக்கு? மத்தியமமாம் பதம் பொருளை வாழ்வித்தான் வாழியே அப்படிங்கிற. மத்தியமமாம்னாக்க நடுவாக இருக்கக்கூடிய பதத்தினுடைய பொருளை வாழ்ந்து காட்டியவர், அதன்படி நின்று காட்டியவர்னு சொல்லுது. சரி, இப்போ என்ன மத்தியமமாம் பதம் அப்படின்னு கேட்டா, நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய மந்திர ரத்னமாக இருக்கக்கூடிய திருமந்திரம். திருமந்திரத்திலே எவ்வளவு பதங்கள் இருக்கு? 3 பதங்கள். முதலிலே பிரணவம், அடுத்ததாக நமப்பதம், அடுத்ததாக நாராயணாயாங்கிற பதம். இதிலே மத்தியமமான பதம் எது? நமப்பதம். அந்த நமப்பதத்தை, அந்த பொருளை வாழ்வித்தவன் மதுரகவி ஆழ்வார் அப்படிங்கிறார். முன்னமே பார்த்தோம், இவர் திரு அவதாரம் செய்ததும் மத்தியமமான அந்த சித்திரை நட்சத்திரத்துல 27 நட்சத்திரத்துக்குள்ள மத்தியமான நட்சத்திரம். அதே போல திருமந்திரத்தினுடைய மத்தியமமாக இருக்கக்கூடிய நமப்பதத்தினுடைய அர்த்தத்தை காட்டுகின்றது கண்ணனும் சிறுத்தாம்புன்னு பாக்குறோம். அப்போ அந்த நமப்பதத்தினுடைய அர்த்தம் என்ன? மூக்ஷபடியிலே சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் அதி அற்புதமாக சாதிக்கிறார் இல்லையா. நமசு நா என்றும் மகா என்றும் 2 பதம். மகா என்கிற இத்தால் தனக்கு உரியன் என்கிறது. தனக்கு உரியன்னாக்க என்னுடையது. அகங்காரம் மமகாரத்தினாலே மை மை ஐ மீ மைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மகா. என்னுடையதுன்னு சொல்றோமே. ந என்று அத்தை தவிர்க்கிறது அப்படின்னாக்க அதை நெகேட் பண்ணுறது. அப்போ நா மகா அப்படின்னு சேரும் பொழுது என்ன ஆறுது? ஆக நமக என்கிற இத்தால் தனக்கு உரியன் அன்று என்கிறது. அப்ப இது என்னுடையது அல்ல. எது? இந்த ஜீவாத்மா என்னோடதுன்னு நினைச்சுட்டு இருக்கேனே, அது என்னுடையது அல்ல. அது யாருடையதுனாக்க எம்பெருமானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் சொந்தமானது அப்படிங்கிற இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக என்கிற இத்தால் தனக்கு உரியன் அன்று என்கிறது என்று இதை சொல்லும் பொழுதே இத்தால் விரோதியை கழிக்கிறது என்றும் அருளி செய்தார். விரோதிகள்னா அந்த ஸ்வரூபத்தை உணருவதற்காக இருக்கக்கூடிய விரோதிகள். என்ன விரோதிகள்? விரோதிகள் தான் 3. என்ன விரோதி? அதாவது ஸ்வரூப விரோதியும், உபாய விரோதியும், பிராப்திய விரோதியும்னு சொல்ற. இது ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸ்வரூபம் அப்படின்னாக்க இந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்னது? எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பது. அப்ப அந்த அடிமைத்தனத்தை போக்கக்கூடியது எது? நான் வேற யாரோ இதர தேவதைகளுக்கு அடிமையாக இருப்பது, இல்ல வேற ஏதோ ஒரு புருஷனுக்கு அடிமையாக இருப்பதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்நிய சேஷத்துவம். அதுதான் ஸ்வரூபத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியது. அப்போ அந்நிய சேஷத்துவமாக இல்லாமல் அனன்ய சேஷத்துவமாக எம்பெருமானுக்கே சேஷப்பட்டவன் அப்படிங்கிறத காட்டக்கூடியது இந்த நமப்பதம். அதே போல உபாய விரோதி. உபாயம்னாக்க என்ன? சென்று அடைவதற்கான வழி, இலக்கு எம்பெருமான் தான், அதற்கான வழியும் எம்பெருமான் தான் அப்படின்னு இருக்கிறது இல்லையா. அப்போ அந்த வழினாக்க என்ன? அவனே எனக்கு ரக்ஷகன் என்று இருப்பது. அப்போ அவனே எனக்கு ரக்ஷகன் அல்ல, என்னாலேயே என்னை ரட்சிக்க முடியும், என்னாலே என்னை சம்சாரத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் என்று நினைத்திருப்பதுதான் உபாய விரோதி. இந்த உபாய விரோதியும் கழித்து தருவது நமசப்தம். அடுத்ததாக பிராப்திய விரோதி. உபாயமெல்லாம் தாண்டி எம்பெருமானுடைய திருவடிகளிலே சென்று அவனுக்கும் பிராட்டிக்கும் அந்த மிதுன சேஷத்துவத்திலே கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அப்ப கூட ஒரு விரோதி வர வாய்ப்பு இருக்கான். என்ன விரோதின்னு கேட்டாக்க, இந்த அடிமைகள் எல்லாம் நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக செய்கின்றேன், இந்த கைங்கரியங்கள் எல்லாம் நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு விரோதி வரக்கூடும். இப்போ கோவிலுக்கு போறோம், நிதமும் மாலை கட்டிட்டு எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கலாமே. அந்த மாலை அழகா கட்டியிருக்கேன் பாத்தியா, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, எனக்கு இப்படி ஒரு கைங்கரியத்தை கொடுத்தானே, எவ்வளவு சந்தோஷம், என்னால இந்த கைங்கரியம் பண்ண முடியறதே, அதை போடும்போது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு நினைச்சா கைங்கரியத்துக்கு பலனே கிடையாது. அது கைங்கரியமே கிடையாது முதல்ல. ஏன் அப்படின்னா அந்த மாலை என்பது அவனுடைய உகப்புக்காக, அவர்களுடைய உகப்புக்காக இருக்க வேண்டும் இல்லையா. அப்போ நமஹா அப்படின்னு அந்த இடத்துல போடுறதும் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அதுவும் இந்த கைங்கரியத்திலே இருக்கக்கூடிய விரோதியை போக்கி இந்த கைங்கரியத்தில் பிறக்கக்கூடிய ஆனந்தம் அவனுக்கே.
அவனுடைய ஆனந்தத்துக்காகவே இந்த கைங்கரியம் என்று காட்டுவது. அதனால்தான் இந்த ஓம இந்த நமகாங்கிறத எப்படி சேர்க்கணும்னாக்கா பிரணவத்தோடையும் ஓம் நமகா, அதே போல மத்தியம பதம் நமோ நமகா, அதே போல நாராயணாய நமகா என்று சேர்த்து அன்வைக்க வேண்டும் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டுகின்றார்கள். அப்போ இந்த விரோதிகளை எல்லாம் போக்கி பாகவதற்கு இட்ட வழக்கா இருக்கும்படி நம்மை செய்யக்கூடியது இந்த நமப்பதம். அது எங்க தெரியறதுனாக்க நம்முடைய மதுரகவி ஆழ்வார் அவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தம் அறுதியிட கடவோம் என்று இந்த பாசுரங்கள் கண்ணனம் சிறுத்தாம்பல தான் நமக்கு இந்த மொத்தமும் கிடைக்கிறது. அதனால்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டாக்க 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் நடு நாயகமாக கண்ணனும் சிறுத்தாம்பை அருளி செய்தார்கள், அதிலே சேர்த்தார்கள். பொதுவா கோவில்ல சேவாகாலம் எல்லாம் பனர்ச்சை எப்படி ஆரம்பிக்கிறோம்? முதல்ல திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு என்பது பிரணவத்துக்கு ஈடாக சொல்லப்படுறது. அடுத்ததாக கண்ணனும் சிறுத்தாம்பு சேவிப்பது வழக்கம் நமப்பதத்துக்காக. அது முடிச்சதுக்கு அப்புறம் மற்றைய பிரபந்தங்கள் அனைத்துமே எம்பெருமானிடத்திலே கைங்கரியத்தை அபேட்சிக்க கூடியது. அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கண்ணனும் சிறுத்தாம்பு சேவிக்கிறோம். எதற்காக அப்படின்னா இந்த கேட்ட கைங்கரியம் செய்த கைங்கரியம் எல்லாம் உன்னுடைய உகப்புக்காகவே, எனக்காக அல்லன்னு அந்த பிராபிய விரோதியை கழித்து கட்டுவதற்கு, அதை நினைவூட்டுவதற்காக மறுபடியும் கண்ணனும் சிறுத்தாம்பு சேவி அதனுடைய ஏற்றத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் திருப்பல்லாண்டு பாடி முடிப்பது வழக்கம். கடைசியில ஏன் திருப்பல்லாண்டுனாக்க வேதம் எப்பொழுதுமே பிரணவத்தோட ஆரம்பிச்சு பிரணவத்தோட முடியும். அப்போ இதை காட்டுவதற்காக இந்த பதத்தில தான் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அதனால அதுல மத்தியமத்திலே இருக்கக்கூடியது நம்முடைய இந்த கண்ணனும் சிறுத்தாம்பு. ஆச்சாரிய வைபவம் பெருமையை பேச வந்தது. இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் நமக்கு கிடைப்பதற்கும் முக்கிய காரணம் கண்ணனும் சிறுத்தாம்பு தான். நீங்க எல்லாம் இப்பதான் போய் சேவிச்சுட்டு வந்தீர்கள் இல்லையா? நாதமுனிகள் அக்காலத்திலே அனைத்து திவ்ய பிரபந்தங்களும் தொலைத்திருக்க இதே ஆழ்வார் சந்நிதியிலே 12,000 முறை அனுசந்தானம் செய்ய நம்பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய கிரந்தங்கள் மட்டும் பிரபந்தங்கள் மட்டும் அல்ல, மொத்த 4000 கொடுத்து அர்த்த விசேஷங்களையும் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். அதனால கண்ணனும் சிறுத்தாம்பு இல்லைன்னா இன்னைக்கு நம்முடைய சம்பிரதாயமே இல்லை, அந்த அளவுக்கு ஏற்றம். அதனால்தான் பெரியோர்கள் சொல்வதுண்டு, கண்ணனும் சிறுத்தாம்பு அதாவது இப்பத்திலே 4000 உண்டு, இத்தில்லையே 4000 இல்லை என்றும் அளவுக்கு ஏற்றம் பெற்றது. இதனுடைய அந்த சப்த அர்த்த விசேஷம் இதை எல்லாத்தையும் பார்த்து அர்த்த கௌரவத்தையும் அர்த்த பூர்த்தியும் ஸ்வரூபத்தை காட்டக்கூடியது என்று இதை எல்லாத்தையும் பார்த்துதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதை 4000 சேர்த்திருக்கா. அதைத்தான் நம்முடைய மணவாள மாமுனிகள் மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம் அப்படின்னு இருந்த மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலேயும் எடுத்து காட்டுகின்றார். வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீத்த மதுர கவி சீகலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளேச்செய நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் தேர்ந்து என்று இப்ப வரைக்கும் ஆழ்வாருடைய ஏற்றம், பிரபந்தத்தினுடைய ஏற்றத்தை பார்த்தோம். இந்த கண்ணனும் சிறுத்தாம்புக்கு பல வியாக்கியானங்கள் செய்துள்ளார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். நஞ்சியர் சுவாமி பராசர பட்டருடைய சத் சிஷ்யரென்ன, சுவாமி நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, ஆச்சாரிய ஹிருதயக்காரரான அழகிய மணவாள பெருமாள் நாயனார், தம்பிரான் படி வியாக்கியானங்கள், எப்படி பல வியாக்கியானங்கள் உண்டு. இன்றைய தினம் சுருக்கமாக அர்த்தத்தை அனுபவித்துவிட்டு இந்த நமசப்தார்த்தம் பிரகாசிக்க கூடிய சில வரிகளையும் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்போ முதல் பாசுரத்துக்குள்ளே அன்வைக்கலாம். கண்ணினுள் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன என்று முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுனாக்க கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு ஆரம்பிக்கிறது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம், ஏமா இப்ப வரைக்கும் ஆச்சாரிய வைபவத்தை பாட வந்ததுதான் கண்ணனும் சிறுத்தாம்புன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்த எடுப்பிலேயே கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னா யாரு? கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய தாமோதர லீலையை பாடினால் இது எந்த விதத்திலே நியாயம்னு ஒரு கேள்வி வரும். நியாயமான கேள்விதான். ஏன்னா ஆச்சாரியனை பாட வந்துட்டு பகவானை பாடுறாரே, அதுவும் என்ன லீலை அப்படின்னு கேட்டாக்க கிருஷ்ண பரமாத்மாவனுடைய நவநீத சோர
லீலை. அடியார்களுடைய கரஸ்பருஷம் பட்ட அந்த வெண்ணையை களவாட வேண்டும் என்பதற்காகவே பரமபதத்திலே இருந்து வந்து குதித்து, வெண்ணைக்காடும் பிள்ளைன்னு பேர் வந்தாலும் பரவாயில்ல, தீம்புகள் செய்யக்கூடியவன் என்று பேர் வந்தாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய சௌலபியத்தினாலும் சௌசீல்யத்தினாலும் இப்படி நீர்மை குணத்தினாலே வந்து திரு அவதாரம் செய்த அந்த கண்ணன் அவனை பாடுறாரே. ஏன்னு கேட்டாக்க, இந்த லீலைக்காகத்தானே தன்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வார் மயங்கி விழுந்தார். எங்க விழுந்தார்? பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்னு அந்த பாசுரம் இல்லையா? பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நமரும் பெறல் அடிகள் மத்தொரு கடை வெண்ணை களவினில் உறவிடையா புண்டு எத்திரமுரலினோடிணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரமுரலினோடிணைந்திருந்தேங்கிய எளிவே என்று எத்திரம்னு நினைத்தார், மோகித்து விழுந்தார் இல்லையா? என்ன எளிமை, என்ன எளிமை! சர்வ சுவாமியாக இருக்கக்கூடிய உனக்கு எப்பேற்பட்ட எளிமை இப்படின்னு நினைச்சு மௌகித்து விழுந்தார் இல்லையா? அப்போ தன்னுடைய ஆச்சாரியன் உகந்த விஷயம், தன்னுடைய ஆச்சாரியன் அபிமானித்த விஷயம் இந்த கிருஷ்ணாவதாரம் என்பதனால் அந்த கிருஷ்ணாவதாரத்தை பாடலாம்னு சொல்லி ஆரம்பித்த நம்முடைய மதுரகவி ஆழ்வாரும் அதிலே சற்று ஈடுபட்டு விட்டார். இது எப்படின்னாக்க, ஸ்ரீராமாயண புருஷர்கள் 4 பேர் நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்ரீராமபிரான் எதற்கு அந்த திருவதாரத்திலே எதை காட்டினார்னாக்க, சாமானிய தர்மத்தை நிலைநாட்டினாராம். அடுத்ததாக ஸ்ரீ லக்ஷ்மணர் ராமருக்கு அனைத்து கைங்கரியங்களையும் செய்து போந்து விசேஷ தர்மத்தை நிலைநாட்டினார். அடுத்ததாக பரதாழ்வான் ராமனுக்கு சேஷப்பட்டவனாக இருந்து கொண்டு விசேஷ தர தர்மத்தை நிலைநாட்டினார். இவர்களை எல்லாம் விஞ்சி இருக்கக்கூடிய ஸ்ரீராமாயண புருஷர் யாருன்னு கேட்டாக்க ஸ்ரீ சத்ருக்னாழ்வார். ஏன்னா ராமனுடைய பக்தனான பரதனுக்கே அனைத்து கைங்கரியங்களையும் செய்தார் அந்த திரு அவதாரத்திலே. அதனால அவர் கடைபிடித்தது விசேஷ தம தர்மம் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் மெச்சி கொண்டாடுறார். சத்ருக்னாழ்வானை பத்தி நிறைய நமக்கு விஷயங்கள் எல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது வால்மீகி ராமாயணத்துல. இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்லோகத்திலே அவருடைய ஏற்றம் நமக்கு தெரிஞ்சு போகும். எங்கன்னு கேட்டாக்கா அயோத்தியா காண்டம். பாலகாண்டத்தினுடைய முடிவிலே நமக்கு தெரியறது, யுதாஜித்னு சொல்லி கைகேயினுடைய தம்பி வந்து பரதாழ்வான கைகேய நாட்டத்துக்கு அழைச்சிட்டு போறார் இல்லையா? அப்படி போகும் பொழுது பரதாழ்வான் சத்ருக்னாழ்வானையும் உடன் கூட்டி சென்றார் அப்படின்னு தான் வருது. இது அயோத்தியா காண்டத்தினுடைய முதல் ஸ்லோகம். கச்சதா மாதுல குலே பரதேயேன ததா நகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னோ நீதஹ பிரீதி புரஸ்கிருதஹ என்று கச்சதா மாதுலகுலம் பரதேன தத் அனகஹா என்று பாபமே இல்லாதவன், சுத்தமயமாக இருக்கக்கூடியவன், நித்திய சத்ருக்னஹா என்று தன அனைத்து சத்ருக்களையும் ஜெயித்தவனான சத்ருக்னனும் உடன் சென்றான் அப்படின்னு தான் வருது. இதுக்கு பலபடியான வியாக்கியானங்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்றார். தனிஷ்லோகி வியாக்கியானமே அதி அற்புதமாக சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை அவர்கள் இட்டருளியிருக்கா. சுருக்கமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்போ நம்ம எல்லாம் வெளியில கிளம்புறோம் இல்லையா? கிளம்பும் பொழுது நம்முடைய உடைமையாக இருக்கக்கூடிய இந்த காலத்துல ஒரு செல்போன், ஒரு பேக் ஏதோ எடுத்துட்டு மாட்டிட்டு கிளம்பிண்டே இருக்கோம் இல்லையா? நாம் கிளம்புவதற்கு நேரங்காலம் பார்த்தா கூட நம்ம எடுத்துன்னு போகக்கூடிய செல்போனுக்கு ஒரு நேரங்காலம் பாக்குறோமா? அதுக்கு ஜாதகம் பாக்குறோமா? இல்லையா? போற போக்குல அள்ளி போட்டுட்டு போறோம் இல்லையா? அத போல பரதாழ்வானும் அப்படி எடுத்துட்டு போனாராம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுனாக்க, பரதாழ்வானுக்கு சேஷப்பட்டவனாக அவர் சுவாமி, இவர் தன்னுடைய சொத்து எப்படி வேணா அந்த சுவாமியானவன் உபயோகிக்கலாம் இல்லையா? அதை போல தூக்கி போட்டு போனாராம். அடுத்ததாக நித்திய சத்ருக்னஹான்னு சத்ருவை ஜெயித்தான்னாக்க, என்ன சத்ருவை ஜெயித்திருந்தார் இந்த சத்ருக்னாழ்வான்னாக்க? ராம பக்தி, ராமனுடைய வடிவழகிலே ஈடுபட்டு இருப்பதுங்கிற இந்த சத்ருவை ஜெயித்திருந்தாராம். இது எப்படியம்மா சத்ருவாகும்? ராமபக்தி எப்படி? ராமபக்தி வராதான்னு நம்ம எல்லாம் காதுன்னு இருக்கறச்சே ராமபக்தியே இங்க சத்ருவாகுமான்னு கேட்டா சத்ருவாகும். எப்போனாக்க சரமபருவ நிஷ்டைக்கு இது சத்ருவாகும், ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு இது சத்ருவாகும். சுலபமாக புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப கோவில்ல ஒரு பெரிய உற்சவம், பெரிய கோவில்லே வச்சுக்கலாமே,
பெரிய உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நடந்துட்டு இருக்கிறச்சே நம்முடைய ஆச்சாரியனும் அங்க எழுந்துள்ளார். ஆச்சாரியன் நம்ம கிட்ட, ஏன்பா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு தீர்த்தம் எடுத்துட்டு வா, இல்ல ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்கிறார் அப்படின்னாக்க நம்ம போறதுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். வரும்பொழுது அப்படி நம்பெருமாள் ஜெகத் ஜோதியா வந்துட்டு இருக்காரு, புறப்பாடுல வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த நம்பெருமாளை பார்த்து மோகித்து அப்படியே நின்னுட்டா ஆச்சாரியனை மறந்துட்டோமே, ஆச்சாரிய கைங்கரியம் நின்று போயிடுத்தே. அப்போ இந்த இடத்துல ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு எது சத்ருவாக வந்ததுன்னு கேட்டாக்கா நம்பெருமாளுடைய வடிவழகு, நம்பெருமாள் இடத்திலே ஈடுபட்டது, நம்பெருமாள் இடத்திலே பக்தி கொண்டது, இதுதானே நமக்கு சத்ருவா மாறிது. அப்போ இந்த சரம பருவ நிஷ்டைக்கு பிரதம பருவ நிஷ்டை சத்ரு விரோதியாக மாறிவிடும். அந்த விரோதியை கடக்க வேண்டும். அதை செய்தார் பரதாழ்வான். அந்த ராம பக்தியை துளைத்து விட்டு எனக்கு எல்லாமே என்னுடைய பரதன் தான் சொல்லி போனார். ஆனா ராமனிடத்திலே போய் பேசுவாராம். எதற்காக? ராமன் கிட்ட பேசினா பரதன்னாக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக போய் ராமன் கிட்ட பேசுவாராம். அப்போ இதைத்தான் இங்க மதுரகவி ஆழ்வாரும் செய்து பார்க்கின்றார். ஏன்னா கண்ணனை பாடினா என்னுடைய நம்மாழ்வாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ண பரமாத்மாவை பாட வந்த இவர், அவருக்கு உத்தேசியம்னு பாட வந்த இவர் அந்த பிரதம பருவம் பிடிச்சு இழுக்கிறது. ஏன்னாக்கா ஒரு வரியில சொல்லிட்டு போயிருக்கலாம், கட்டுண்டு நின்னான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அது இல்லாம கண்ணி நுண் சிறு தாம்புன்னு அடிக்கின்றே போறாரே. சின்ன தாம்பாம் நுண்ணினாக அப்படியே மெல்லசா இருக்கும், உறுத்தக்கூடியது இல்லையா, நுண் தாம்பாக, கண்ணினாக்க பல பல முடுசுகளை போட்ட தாம்பாக அப்படி இருந்த அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கலாம்ல, முடிக்காம என் அப்பன் அப்படின்னு விட்டார். உங்களுக்கு அப்பன் நம்மாழ்வார் தானே, மதுரகவி ஆழ்வார என் அப்பன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, இவர் என் அப்பன் இல்லைன்னு சொன்னா என்னுடைய நம்மாழ்வாருக்கு கோபம் வந்துடுதா, அப்போ என்னை உதாசீனப்படுத்தி விட்டு அபேண்டன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நம்மாழ்வாருக்கு பிடிக்குமே என்பதற்காக என்னப்பன் என்று பாடி அதிலே இருந்து வரார். இப்போ வெளியில மீட்கெடுக்கப்பட்டவராக பகவானை அப்படி விட்டுட்டு நன்னி தென்குருகூர் நம்பியிடத்தே வந்தார். நன்னினாக்க கிட்டினார், தென்குருகூர் நம்பியே கிட்டினார். அப்போ இவ்வளவு ஏற்றங்களுடைய அந்த எம்பெருமானை ஈடுபடுற மாதிரி ஈடுபட்டு அதிலிருந்து இப்படி தாண்டி என்னுடைய அப்பனான தென்குருகூர் நம்பிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாசுரத்தை அருளி செய்கின்றார். கிட்டினார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். இப்போ விஷயாந்தரங்கள்ல இருந்து மனசை திருப்பி பகவான் இடத்துல போறது கொஞ்சம் சுலபமா, அதுவே நமக்கெல்லாம் கஷ்டமா தோணுது. இப்போ ஆத்துல ஏதோ சண்டை சச்சரவு, யாருக்கோ வியாதி, ஏதோ உடம்பு முடியல, இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போறோம், உட்காடுறோம், அங்கே பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது, இல்ல ஏதோ ஒரு உற்சவம் நடக்கிறது, அதை பார்த்தா மனசுக்கு பாடா நிம்மதியா சாந்தியா இருக்கு, எனக்கு இனிமே நீதான்பா எல்லாம் அப்படின்னு கையை அங்க போய் கூப்பிட்டு பிரதம பருவ நிஷ்டையாக இருக்க முடியும். இது ஏன் செய்யறோம் அப்படின்னாக்க இந்த சம்சாரத்திலே விஷயாந்தரங்களில் இருக்கக்கூடிய தோஷம் நமக்கு தெரியறது. சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தங்கள், இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்குல இருக்கக்கூடிய தோஷங்கள் நமக்கு தெரியறதுனால இது வேண்டாம் போன்னு உதறி தள்ளிட்டு எம்பெருமானை பற்றுவது ஓரளவுக்கு சுலபமா. ஆனா எம்பெருமான இடத்துல என்ன தோஷத்தை பாக்குறது? ஏதாவது ஒரு தோஷம் இருந்தா தானே அதை விட்டுட்டு அடுத்த பதார்த்தத்துக்கு போவோம். எம்பெருமான் கிட்ட என்ன தோஷத்தை பார்க்க முடியும்? சகல கல்யாண குணங்கள் பொருந்தியவன், நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு வாங்கித்தான் அவனுக்கு பூர்த்தி அடையணுங்கிறது இல்ல, அவாப்த சமஸ்த காமனாக இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் இடத்திலே என்ன தோஷத்தை கண்டு அவனை விட்டு அடுத்த நிலையான பாகவத சேஷத்துவத்துக்கு செல்லுறது? அப்போ இந்த டிரான்சிஷன் ரொம்ப கஷ்டம். அதை செய்தார் இந்த இடத்துல மதுரகவி ஆழ்வார். அப்போ பகவான் இடத்துல தோஷம்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க, திருக்குறுங்குடி நம்பிக்கு குறை உண்டு. திருக்குறுங்குடி நம்பிக்கை என்ன குறைன்னு கேட்டா, கருணையே வடிவானவன் தான், இருந்தாலும் சுவாதந்திரியம் அப்படிங்கிற ஒரு குறை. சுவாதந்திரியம்ங்கிறது நமக்கு குறை, அவனுக்கு இல்ல, அவன் சுவாமி, அது அவனுடைய ஒரு குணம். அப்போ நம்முடைய அபராதங்களை பார்த்து நம்மளை சிக்ஷிக்க முடியும், க்ஷிபாமின்னு தண்டிக்க முடியும் அவனால, அதுதான் அவனுக்கு குறை. ஆனால் திருக்குறுங்குடி நம்பிக்கை குறை உண்டு. ஆனால் என்னுடைய திருக்குறுகூர் நம்பிக்கை எந்த குறையுமே இல்லை. கருணையே வடிவாக இருக்கக்கூடிய திருக்குறுகூர் நம்பி என்று அவனை நன்னினேன், அவனை பற்றினேன் அப்படிங்கிறார். அடுத்த குறைன்னு சொல்ல முடியாது. ஆனா யோசிச்சு பார்க்கலாமே, இப்போ நம்முடைய நம்மாழ்வாருடைய பாசுரம் தொலைவில்லி மங்கல பாசுரத்திலே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். இந்த இடத்துல சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும்னு சொன்னா திரிகரண சுத்தி தேவைப்படுறது. ஆனா இந்த இடத்துல ஆச்சாரியனை பட்டும் பொழுது கண்ணினும் கிருசாமில என்ன சொல்றார்? நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் என்று அந்த வாக்கு போரும், அதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். ஏன்னா அந்த வாயினால் சொன்னாலே எம்பெருமான் திருப்தியை அடைகின்றான் என்று சொல்லி இப்படி இவ்வளவு ஏற்றம் நம்முடைய திருக்குறுகூர் நம்பிக்கை. ஆக இப்படி
நம்பியினுடைய ஏற்றத்தை தான் பாட போறார். திருக்குறுகூர் நம்பியினுடைய ஏற்றத்தை தான் பாட போறார். அது எல்லை நிலமாக இருக்க, அந்த எல்லை நிலத்துக்கு போகும் வழியில இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பகவான். அதனால அங்க இறங்கி அவனை சேவிச்சுட்டு போறாராம். இப்ப எப்படின்னா நம்ம எல்லாம் கிளம்பிட்டு கார்ல ஜிபிஎஸ் போட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் போறோம் இல்லையா, அப்படி போகும்பொழுது நடுவுல ஏதோ ஒரு நல்ல இடம் வருது அப்படின்னா அந்த சைட் சீயிங் அப்படின்னு சொல்லி இறங்கி அந்த இடத்த ரசிச்சுட்டு ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு அனுபவிச்சுட்டு மறுபடியும் ஏறி உட்காந்துட்டு நம்ம எங்க போகணுமோ அங்க போய் சேர்றோம் இல்லையா. அதை போல ஆழ்வார், மதுரகவி ஆழ்வாருக்கு எல்லை நிலம் நம்மாழ்வார் தான். ஆனா வழியில ரசிக்கும்படியாக இந்த கண்ண பரமாத்மாவினுடைய ஒரு சரித்திரத்தை சொல்லி ரசித்து விட்டு மிட்வே பாயிண்ட் ஆட்டம் ரசிச்சு விட்டுட்டு பகவத் விஷயத்தை அனுபவித்து விட்டு மறுபடியும் தன்னுடைய பாகவத விஷயமான நம்மாழ்வாரை பத்தி பாடுகின்றார். அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே என்று பரம ரசம், பரம மதுரம், தித்திக்கும் அமுது என்னுடைய ஆழ்வாருடைய திருநாமம். அமுதூரும்னாக்க உருண்டே இருக்கும், பிரசன்ட் கண்டினியூஸ் சென்ட். நேத்திக்கு வந்தது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லைன்னா கிடையாது, எப்பொழுதும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் நாராவமுதேன்னு சொல்வது போல அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே என்று சொல்லி அதி அற்புதமாக இந்த பாசுரத்தை தலை கட்டுகின்றார். என் நாவுக்கேன்னு அவர் சொல்லிக்கிறார். என்னோட நாக்குக்கு தான், உங்களுக்கு எல்லாம் ஊருமான்னு தெரியல. ஏன்னா பகவத் விஷயத்த சொன்னாலே ஊற மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நைச்சியம் பண்ணிக்கிறார், எனக்கே ஊர் எடுத்துனா உங்களுக்கு எல்லாம் ஊராதா அப்படின்னு கேட்கிறாராம். இப்படி தென்குருகூர் நம்பி என்ன கால் அப்படின்னு அதுதான் இந்த உயிரான வார்த்தை. அதாவது ஆச்சாரியனுடைய திருநாமம் எப்பேற்பட்டது, அந்த உண்மையான தாத்பரியம் அது என்னன்னா ஆழ்வாரிடத்தில் உள்ள இன்பத்தில் திளைத்து அவனுடைய திருநாமத்தை சொல்வதுதான் உண்மையான தாத்பரியம் என்று இந்த அதி அற்புதமான முதல் பாசுரம். கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பகனில் நன்னி தென் குருகூர் நம்பி என்ற அண்ணி கோமுதூரும் இப்படியே பாடியிருந்த ஆழ்வார்கிட்ட நம்ம போல சம்சாரிகள் எல்லாரும் சென்று, ஆழ்வாரே இதெல்லாம் ரொம்ப நன்னா சௌக்கியமா தான் இருக்கு, ஆழ்வாரோட திருநாமத்தை பாடிண்டே இருக்கலாம், ஆனா போஜனத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாராம். தேக யாத்திரைக்கு என்ன, உமக்கு தேக யாத்திரைக்கு என்னன்னா நமக்கெல்லாம் வேலைக்கு போகணும், உழைக்கணும், நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச் எல்லா மெனுவும் தயார் பண்ணி ஆகணும், ஆத்துல சாப்பாடு சேர்த்து வைக்கணுமே, அப்போ அத போல உம்முடைய தேக யாத்திரைக்கு எது அப்படின்னு கேட்டார். நம்மாழ்வாருக்கு எது தேக யாத்திரை? சோர பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி என்று உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று அதையே தனக்கு ஆத்ம யாத்திரை தேக யாத்திரையாக கொண்டிருந்தவர் நம்மாழ்வார். அப்போ அந்த நம்மாழ்வாரத்தான் இவர் பிடிச்சுட்டு இருக்காருனாக்கா இவருக்கு எது தேக யாத்திரையா இருக்கும், ஆத்ம யாத்திரையா இருக்கும்னா ஒன்னும் எல்லாமே ஆழ்வார் தான். தேவு மற்றறியேன் அப்படின்னு அருளி செய்துட்டார். ஏன்னா தேவு மற்றறியேன் அப்படின்னாக்க எந்த நிலை அப்படின்னா, எம்பெருமான் தான் என்னுடைய ஆச்சாரியன் என்று கொண்டிருந்தார் சுவாமி நம்மாழ்வார். ஆனா அந்த ஆச்சாரியன் தான் எனக்கு பரதேவதா, அவன்தான் பரத்வம், அவன்தான் எனக்கு எம்பெருமான்ங்கிற நிலை. இதை யோசிச்சு பாக்குறதே ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியனுடைய நாமத்தை நாவினால் நவின்று மறுபடியும் மறுபடியும் மறுபடியும், ஏன்னா போன பாசுரத்துலதான் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால்னர் ஒரு தடவை சொன்னா போறாதானாக்கா நமோ 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 நமோன்னு அந்த சந்தோஷத்துல வஸ்துவனுடைய கௌரவம் ஆனந்தம் பெருக்கெடுத்தா 3-4 தடவை சொல்லிண்டே இருக்கும் இல்லையா. நான் படைத்த பயன் அவன் திருநாமத்தை சொல்வது, ஆச்சாரிய திருநாமத்தை சொல்வது என்று அந்த சந்தோஷத்தினாலே சொல்கின்றார் இந்த இடத்திலே. அப்போ அப்படியே அவருடைய திருநாமம் அதுதான் எனக்கு உஜ்ஜீவம், அதான் தாரக போஷக போக்கியங்கள் எல்லாம் எனக்கு ஆழ்வாருடைய திருநாமம், ஆழ்வாரே தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி மேவினேன் அவன் பொன்னடி மீமையே என்கின்றார். மேவினேன்னாக்க சென்று அடைந்தேன். சென்று அடையிறதுன்னா இப்போ எம்பெருமானை சென்று அடைய வேண்டும்னாக்க அப்ராகிருதமான திருமேனியை எடுத்துட்டு கிளம்பி போகணும் பரமபதத்துக்கு. அதெல்லாம் வேண்டாமே, ஆச்சாரியன் இங்க இருக்காரு, உடனே சென்று அடைஞ்சுடலாம் அவர் திருவடியை, உடனே கைங்கரியங்கள் செய்துடலாம். அவருடைய பொன்னடியாம் அது. பொன்னடினாக்க வெறும் அழகு பரம சுந்தரம் மட்டும் கிடையாது, ஆசைப்படத்தக்கது அது மட்டும் கிடையாது. இந்த திருவடியை சென்று அடைய வேண்டும்னாக்க அதுக்கு புருஷகாரம்ங்கிறது ஒண்ணு தேவையில்லை அப்படிங்கிறார்.
நான் எம்பெருமானை பற்ற வேண்டும்னாக்க சுவாமி முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நிரங்குஷ ஸ்வதந்திரன். இப்ப சுவாமினா அவனை பற்றணும்னா பிராட்டியை பிடிச்சுண்டு போகணும், அவன் நமக்காக பரிந்துரை செய்யணும். பாவம் நம்ம குழந்தை தப்பு யாரு பண்ணலன்னு பரிந்துரை செய்யணும். அதெல்லாம் வேண்டாம், ஆச்சாரியன் திருவடியை பற்ற. புருஷகாரம் வேண்டாத திருவடிகள், அதனால பொன்னடி பொன்னடியாம் செங்கமலம் இல்லையா, பொன்னடி அப்பேற்பட்ட பொன்னடி மெய்மையேங்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இந்த அடியை இப்போ ஏதோ உங்களுக்கு காரியம் வேணுங்கிறதுக்காக பிடிச்சுட்டு இருக்கேளா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல, இந்த திருவடி தான் எனக்கு நித்தியம், நித்தியமாக இருக்கக்கூடியது. ஏதோ இன்னைக்கு ஒரு வேலை வேணுங்கிறதுக்காக நம்ம போய் யார்ட்டையோ கேட்போம், வேலை வாங்கி கொடுத்தோடனே அதுக்கப்புறம் அவ பக்கத்திலேயே போறது இல்ல. மாடிப்படி ஏறணுங்கிறதுக்காக ஒரு ஏணிப்படி, அந்த காலத்து உதாரணம், ஏணிப்படியை போட்டு மேல ஏறினதுக்கு அப்புறம் ஏணியை தள்ளி விடக்கூடியவர்கள் இல்லையா, அத போலயா அப்படின்னு கேட்டா அத போல இல்லையே. ஏன்னா நான் அடைய வேண்டிய இலக்கும் பிராபியமும் இந்த உபகாரம் செய்த என்னுடைய ஆச்சாரியன் தானே. உபகார வஸ்து ஆக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் ஏதோ உபகாரம் செய்யறார், ஒன்று சென்று அடைய வேண்டுங்கிறதுக்காக. அடைஞ்சதுக்கு அப்புறம் உபகாரம் செய்தவரை உதாசீனப்படுத்துவது இல்லை. ஏன்னா எனக்கு அடைய வேண்டிய இலக்கே எனக்கு உபகாரம் செய்த அந்த ஆச்சாரியன் தான். அந்த உபகாரகன்தான் எனக்கு பிராபியமாக இருக்க நித்தியமாக மெய்மையே என்று நித்தியமாக அவனுடைய திருவடியை பற்றி இருப்பேன். சுவாமி ஆளவந்தாரும் ஸ்தோத்ரத்னத்துல 2வது ஸ்லோகத்துல எடுக்கிறார் இல்லையா, நாதாய நாத முனையே அத்திர பரத்ர சாபி நித்தியம் யதீய சரணௌ சரணம் மதீயம் என்று. அத்திர பரத்ர சாபி, இங்கும் அங்கும் எங்கும் எல்லா இடங்களிலேயும் நாதமுனிகளுடைய திருவடிகள் தான் எனக்கு தஞ்சம், அந்த திருவடிகளிலே தான் நான் சரணாகதி செய்கின்றேன் அப்படின்னு சொல்றா இல்லையா, அதே நிலை அதான் சரமபருவ நிஷ்டை அப்படிங்கிற நிலை. அந்த திருவடிகள் தான் எனக்கு எப்பொழுதும் சொந்தம், அவரை தவிர வேறு தெய்வம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. there is no existence of other தேவதாஸ். அதனால்தான் தேவு மற்ற அறியேன் அப்படிங்கிற ரொம்ப உயிரான வார்த்தை. இந்த பாசுரத்துக்கு மட்டுமல்ல, இந்த பிரபந்தத்துக்கு மட்டுமல்ல, 4000 பிரபந்தத்துக்கு மட்டுமல்ல, நம்ம சம்பிரதாயத்துக்கே உயிரான வார்த்தை தேவு மற்றறியேன் என்பது. இந்த இடத்துல நாராயணன் எனக்கு தெய்வம் இல்லைன்னு சொல்லல, அப்படி ஒரு தெய்வம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறார். இது எப்படின்னா, ஹனுமான வைகுண்டத்துக்கு வரையா அப்படின்னு ராமாவதார கடைசியில கேட்ட பொழுது, பாவோ நான்யத்ர கச்சதின்னாராம். வைகுண்டம்ங்கிற பேரை கூட எடுக்கல, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு அது தெரியாது, அந்த பேரை கூட சொல்லல அவர் இல்லையா. அத போல இந்த இடத்துல எனக்கு வேற தெய்வம்னா என்னன்னே தெரியாது, என்னுடைய ஆழ்வார் தான் எனக்கு தெய்வம் அப்படிங்கிறார். இது ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு இன்னைக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமா அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு தோசை தான் வேணும், தோசை மட்டும்தான் வேணும், தோசையை தவிர வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றது போல, எனக்கு என்னுடைய ஆச்சாரியன் தான் தெய்வம், அந்த தெய்வம் மட்டும்தான் எனக்கு தெரியும், அந்த தெய்வத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுதுதான் தேவு மற்றறியேன் என்று அருளி செய்கின்றார். ரொம்ப ரொம்ப உயிரான வார்த்தை. இந்த மற்றுங்கிறதுக்கு பல படிகளாக பிரமாணங்களும் உண்டு. மற்றுனாக்க வேற எந்த புருஷார்த்தமும் எனக்கு வேண்டாம். ஏன்னா தெய்வம் ஆச்சாரியன் தான் சொன்னதுக்கு அப்புறம் வேற புருஷார்த்தத்துக்கு ஆசைப்பட போறாரா என்ன? ஐஸ்வர்யம் வேண்டாம், கைவல்யம் வேண்டாம், பகவல்லாபம் கூட எனக்கு வேண்டாம், ஆழ்வார்தான் பரம புருஷார்த்தம் அப்படிங்கிற நிலை. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு உடனே ஞாபகம் வருது விபீஷ்ணாழ்வானுடைய சரணாகதி. பரித்யக்த்வா மயாலங்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் துறந்து விட்டு வந்தானாம். வந்த இடத்திலே ராமனே கிட்ட. எது கிட்டியது அவனுக்குனாக்க, பவத்கதமே ராஜ்யம் ச ஜீவிதம் ச, நீ வந்தா போறோம், நீ தான் எனக்கு உயிர், நீ இருந்துட்டா எனக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி சமம் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வாருடைய திருவடிகள் எப்பேற்பட்டது, நிறைய இருக்கக்கூடியது, குறையே இல்லை. அதனாலதான் குருகூர் நம்பி பரிபூர்ணன் பூர்ணகா பூர்ணகான்னு சொல்லி கொண்டாடுறார். வேற எங்கேயும் செல்வதற்கான அவசியமே இல்லை, தேவையே இல்லை, ஆழ்வார் கெட்டி விட்டார் அப்படின்னு பூர்ணகான்னு சொல்லி கொண்டாடுறாரு. அந்த பூர்த்தி உள்ள இடம். அதனால்தான் நம்பினாக்க பூர்ணகான்னு வச்சுக்கணும். இப்போ வடமொழியில பாக்கறச்சே பெரிய நம்பிய மகா பூர்ணகா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவா. திருக்கோட்டியூர் நம்பிய திருக்கோட்டி பூர்ணகா அப்படின்னு, கோஷ்டி பூர்ணகா அப்படின்னு சொல்லுவா. பூர்ணகானாலே பூர்த்தியை உடையவர், குறை இல்லாதவர்கள், அவர்களை தான் நம்ம நம்பின்னு தமிழாக்கத்துல சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இப்பேற்பட்ட அந்த நம்பிதான் எனக்கு எல்லாமாக இருக்க, அவருடைய பாவின் இன்னிசை பாடி திரிவன் அப்படிங்கிற. பாவின் இன்னிசை அப்படிங்கிறதுக்கு 2 விதமாக அர்த்தம் கொள்ளலாம். ஒண்ணு, நம்மாழ்வாருடைய பாவாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி மொத்தமும், இல்ல இவர் நம்மாழ்வார் விஷயமாக இயற்றிய இந்த குருகூர் நம்பியினுடைய கண்ணினும் சிறுத்தாம்புப்பா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பாடிண்டு திரிவேன் அப்படிங்கிற. திரிவன் நான் அப்படிங்கிற. திரியறதுன்னா நம்ம குழந்தைகள்லாம் என்னடா திரிஞ்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. திரியறதுனாக்க கவலையே இல்லாம இங்கேயும் அங்கேயும் சுத்தின்ண்டே இருக்கிறது, சந்தோஷமா சும்மா ஹாப்பியா சுத்துறது அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இதை பார்த்து சம்சாரிகள்லாம் கேட்டா, அதெல்லாம் சரி, ஆனா உங்களுக்கு மரண பயம் இல்லையா, யமனை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு கேட்டாலாம். எதுக்கு பயம்? தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலையில சொல்றாரு இல்லையா,
காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து நாவலேட்டொழி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டு மெழுந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலி புடைமை கண்டாய் அரங்கமாநகருளானேன். இந்த பாசுரத்திலே நமந்தமர் தலைகள் மீதே என்று இதர தேவதைகள் தான் நமக்கு பயப்படணும். ஐயோ ஸ்ரீ வைஷ்ணவனை போய் எதுவும் பண்ணிடக்கூடாதேன்னு இதர தேவதைகள் நமக்கு பயந்திருக்க நாம் எதற்கு யமனை கண்டு பயப்பட வேண்டும்? திருநாமம் கட்டுறதுக்கே இந்த ஏற்றம்னு சொன்னா அந்த அந்த எல்லாத்துக்கும் எல்லை நிலமாக இருக்கக்கூடிய பாகவத சேஷத்துவத்துல இருக்கும் பொழுது என்ன பயம் வேண்டும்? இதுவே இன்பம். பசி, தூக்கம், தாகம் எதுவுமே எனக்கு தெரியவில்லை, இஷ்டப்படி திருவேன் என்று சந்தோஷமாக இந்த பாசுரத்திலே அதை அருளி செய்கின்றார் நமக்கு. அதி அற்புதமாக இந்த அடுத்த பாசுரம் நமக்கு தலை கட்டுறது. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னாடி மெய்மயே தேவு மாற்றறியேன் குருகூர் நோம்பி பாவின் இசை பாடி திரிவனே தேவு மாற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இசை பாடி திரிவனே திரி தந்தாகிலும் தேவ பிரானுடை என்று அடுத்த பாசுரம். இப்படி திரிந்து விட்டு நான் திரும்பி வந்தாலும், திரும்பி வந்தாலும் எங்க இப்போ சரமபருவ நிஷ்டையில இருக்க. அப்படி சரமபருவ நிஷ்டையில இருந்து திரும்பி வந்தா கூட பிரதம பருவ நிஷ்டையில் இருக்கக்கூடிய அந்த தேவபிரானுடைய கரிய கோலம் திருவுரு காண்பண்ணான் என்று அங்கேயே நின்று விடுவேன்கிற. அப்போ மறுபடியும் பெருமானான்னு கேட்டா என்னுடைய ஆழ்வார், அவருக்கு உத்தேசியம், அவருக்கு உகப்பு ததியருக்கு, அதாவது சேஷிக்கு எது உகப்போ அதைத்தானே சேஷபூதன் செய்ய வேண்டும், அதுக்காக செய்வேன் அப்படின்னாரு. ஆனா இதுல ஒரு விஷயம் தெரியுமா? நான் எம்பெருமான நேரா போயெல்லாம் அணுக மாட்டேன், என்னுடைய ஆழ்வார் மூலமாகத்தான் போவேன். இதுக்கு ரொம்ப அற்புதமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒரு வாக்கியம் சொல்வதுண்டு. கிடந்தானை கண்டு ஏறுவது தவறு அப்படிங்கிற வாக்கியம். கிடந்தான்னாக்க ஒரு பெரிய யானை எடுக்கிறா, அந்த யானை உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லி தைரியமா நம்ம மாட்டுக்கு போய் யானை மேல ஏறிடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க யானையை யானை பாகன் பற்றி கொண்டுதான் ஏற வேண்டும் இல்லையா? இது எதற்கு உபமானம்னா, அந்த பெரிய யானையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஒரு சில நேரத்துல சாதுவா இருப்பான், ஒரு சில நேரத்துல மிரட்டுவான், சுதந்திரத்தினால பயமுறுத்துவான், அடிச்சுடு வேணுவான், பண்ண தப்புக்கு உன்னை நரகத்துல தள்ளிடு வேணுவான். இல்ல சில நேரம் அனுகூலமா இருந்துட்டு சரிப்போ மன்னிச்சு ஏத்துக்கிறேன்மா. ஆனா எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு தெரியாது இல்லையா? அப்போ அந்த யானையை போல இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த யானை பாகனை பற்றி கொண்டு ஏற வேண்டும் இல்லையா? யானை பாகனை போக இருக்கக்கூடியவர் தான் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். அப்போ வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு சுவாமி நம்மாழ்வாரே அருளி செய்கிறார் இல்லையா? அப்போ இந்த அடியார்களை பற்றி கொண்டுத்தான் எம்பெருமானை சென்று அடைய வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை முழுக்க இதைத்தானே நமக்கு காட்டுகின்றாள். அப்போ மதுரகவி ஆழ்வாரும் அதே நிலையிலே இங்கு சொல்ற. அப்போ என்னுடைய ஆச்சாரியனை பற்றி கொண்டுத்தான் அந்த எம்பெருமானையும் நான் அணுகுவேன் என்று. அப்போ ஆச்சாரியனை பற்றி கொண்டு அப்படி அணுகியதனால் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரியனா என்றார். ஆள் உரியனாக்க அவருக்கு தக்க சிஷ்யனாக, தகுதியான சிஷ்யனாக, அவருக்கே அற்று தீர்ந்தவனாக, அவர் இஷ்டப்படி ஏற்றுக்கொண்டு அவர் வேண்டாம் என்பதை ஏற்காமல் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நான் என்கின்றார். இந்த இடத்துல சுவாமி கூரத்தாழ்வாருடைய ஒரு ஐதிஹியத்தை நம்ம பூர்வாச்சாரியர்கள் எடுத்து காட்டுறார். எல்லோருக்கும் தெரியும், சுவாமி கூரத்தாழ்வார் எம்பெருமானாருடைய சத் சிஷ்யராக இருந்தார். அப்போ இந்த சோழனுடைய ராஜ்யம், கிருமி கண்ட சோழன்னு அந்த நேரத்துல இந்த வைஷ்ணவ சைவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய போர் ஏற்பட பல காரணங்களினாலே சுவாமி எம்பெருமானார் மேல் நாட்டுக்கு எழுந்தருள கூரத்தாழ்வான் அப்பொழுது ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்றார். அப்போ இந்த சோழனானவன் ஒரு பெரிய ஆக்னையை பிறப்பித்திருந்தானாம். எம்பெருமானார் சம்பந்தம் உடையவர்கள் எவரும் பெரிய கோவிலுக்குள்ளே செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஆக்னையை போட்டிருந்தான். இது சுவாமி கூரத்தாழ்வாருக்கு தெரியாது.
அவர் பாட்டுக்கு எப்பவும் போல அரங்கனை சேவிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கார். பெரிய கோவில் வாசல்ல இந்த காவலர்கள் எல்லாம் இப்படி முற்றுகையிட இவருக்கு புரியல. கூரத்தாழ்வான் என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்கிறார். அப்போ கேட்கும் பொழுதே ஒரு காவலன் அங்கிருந்து வந்து சொல்றானா, இந்த சுவாமி எனக்கு நன்னா தெரியும். கூரத்தாழ்வான் ரொம்ப நல்லவர், சமதமாதி குணங்களை கொண்டவர், பூர்ணனாக இருக்கக்கூடியவர், ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர். இவர் ஒன்னும் பண்ண மாட்டார், பரவாயில்ல, இவரை உள்ள விடுங்கோ அப்படிங்கிறார். அப்பொழுது குரத்தாழ்வானுடைய நெஞ்சு துடி துடித்தது. ஏன்னா எம்பெருமானாருடைய சம்பந்தம் இல்லாமல் அரங்கனை சென்று சேவிப்பதாம். எவ்வளவு பெரிய தவறை இழக்க உள்ளோம் நம்ம, இல்லையே? அரங்கனுடைய சேவை எப்படி கிடைக்கணும்னாக்க எம்பெருமானாருடைய சிஷ்யன் என்பதனால் நமக்கு அந்த சேவை கிட்ட வேண்டும். அப்படி இல்லாம கட்டினா அந்த சேவைக்கு ஒரு உயர்த்தி தான் இருக்கா, ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கா? இல்லையே. நமக்கு இந்த சமதமாதி குணங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாளே, இது எதனால வந்தது? ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே, அவருடைய அனுகிரகத்தினாலே வந்தது. அப்போ அந்த குணம் எம்பெருமானுடைய சம்பந்தத்துக்காக இருக்க வேண்டுமே வழிய அதை அறுப்பதற்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோவிலுக்குள்ளேயே போகலையாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க, சேஷி உகந்ததை உகக்கும் அதுவே கைங்கரியத்தினுடைய எல்லை நிலம். ஆச்சாரியனுக்கு எது பிரீத்தியோ அதை செய்யணும். நான் பாட்டுக்கு ஏதோ செஞ்சுட்டு ஆச்சாரியனை மகிழ்விக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்போ அந்த நிலையை உணர்ந்ததுனாலதான் இந்த இடத்துல நம்பிக்கை ஆள் உரியனா என்று அந்த சேஷி பாவத்தை உணர்ந்து அடியேன் என்று முதல் முறையாக கண்ணனும் சிறுத்தாமலே அருளி செய்கின்றார். அடியேன் அப்படின்னாக்க எதற்கு தோற்று அடியேன்னு சொன்னானாக்க, ஆழ்வாருடைய சௌலபியத்துக்கு தோற்று, நீர்மையிலே தோற்று, அவரையே தனக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டு பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை ஆளானான். அப்பேற்பட்ட அவருக்கே அடிமைப்பட்டிருப்பேன். அந்த அடிமையே எனக்கு ரசிக்கின்றது. அதாவது சந்தோஷமா அடிமை பண்ணணும். அடிமை பண்ணணுங்கிறதுக்காக இல்ல, சந்தோஷத்துடன் உகப்புடன் மன பூர்த்தியுடன் ஏற்றுக்கொண்டு அடிமை செய்து வகுலாபரண தாசனாக இருக்கின்றார். அப்படி நான் பெற்ற நன்மை என்று கொண்டாடுகின்றார். என்ன நன்மையான்னு கேட்டா, பொதுவாகவே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தம் இருந்தாலே பசுர் மனுஷ்யா பக்ஷி வா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக என்று வைஷ்ணவ சம்பந்தம் இருந்தாலே மனுஷன் என்ன, பக்ஷிகள் என்ன, மிருகங்கள் என்னன்னு எல்லாமே வைகுந்தத்தை அடையும். ஆனா இந்த இடத்துல பாகவத சம்பந்தம் இருக்குங்கிறதுனால வைகுந்தம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு நன்மைதான். உண்மையான நன்மை என்னன்னு மதுரகவி ஆழ்வார் கருதக்கூடிய விஷயம், சாக்ஷாத் எம்பெருமானே இந்த சம்பந்தத்தினாலே இங்க பொலிந்து நின்ற பிரானாக எனக்கு காட்சி தரானே, இதை விட என்ன நன்மை வேண்டும்னா, எம்பெருமானே வந்து அருள்கின்றான். அது எதனால பிராப்தம்னு கேட்டா, ஆச்சாரிய திருவடி சம்பந்தத்தினாலே பிராப்தம். இதை விட எனக்கு என்ன வேணும்னு சொல்லி இந்த இடத்துல அவ்வளவு சந்தோஷப்பட்டு யார் பெறுவார் இந்த நன்மையை என்று, திரி தந்தாகிலும் தேவ பிரானுடை கரிய கோல திருவுருகான் பண்ணான் பெரியவன் குருகூர் நகர் நோபி பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கையுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே என்று முதல் பாசுரத்திலே தென்குருகூர் நம்பி என்ற கால்னு திருநாமத்தினுடைய இனிமையை சொன்னார். அடுத்தது தாரக போஷக போக்கியம் எல்லாம் ஆழ்வார்தான் தேவு மற்றறியேன் என்றார். மூன்றாவது பாசுரத்திலே பெற்ற நன்மை முதல் தடவையாக அடியேன் என்றார். இந்த நான்காவது பாசுரம், அடுத்த பாசுரத்திலே ஸ்வதோஷானுசந்தானம் செய்கின்றார். ஸ்வதோஷ அனுசந்தானம், தன்னுடைய தாழ்ச்சியை நினைத்து பார்க்கின்றார். இது ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் செய்ய வேண்டிய விஷயம். தன் தோஷத்தை எண்ணி பார்க்க வேண்டும், மற்றவர்களுடைய தோஷத்தை எண்ணி பார்க்க கூடாது. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்பதை காட்டும் விதமாக இந்த இடத்துல நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் என்று, மறையாளர்கள், மறை அப்படின்னாக்க வேதம்னு அர்த்தம். அந்த வேதத்தின்படி வாழக்கூடியவர்கள் சாதாரணமான மறையாளர்கள் கிடையாது, வேதத்தை கற்றவர்கள் மட்டும் கிடையாது, நான் மறையாளர்கள் என்று 4 வேதத்தையும் கற்றவர்கள். அதுக்கு மட்டுமல்ல, மிக்க நான்மறையாளர்கள் என்றால் அந்த வேதத்தினுடைய உயர்ந்த அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி அனுஷ்டித்து வாழக்கூடிய அவர்கள் அனைவரும் என்னை உண்மையாக கருதுவர் அப்படிங்கிறார். இப்போ நான்மறையாளர்கள்னு இந்த இடத்துல யாரு, வெறும் ஏதோ சதுர்வேதி அவரை கூட்டு பேசுறாளான்னா இல்லையா. வியாக்கியாத்தாக்கள் காட்டக்கூடிய இந்த நான்மறையாளர்கள், இந்த கேட்டகரி யாரெல்லாம் அப்படின்னு கேட்டாக்க, கூரத்தாண்டாள், கூரத்தாழ்வான் போன்றவர்கள். கூரத்தாழ்வான் நாலூரானையே மன்னிச்சுட்டார். அவளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த சத்ருக்களையே மன்னிக்க கூடிய சுபாவம் படைத்த அப்பேற்பட்ட பரந்த உள்ளம் கொண்ட மிக்க நான்மறையாளர்கள்.
அதுல டாப் மோஸ்ட் யார் அப்படின்னு கேட்டாக்க சீதா பிராட்டி தானே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சித்தாந்தம். சுந்தர காண்டத்திலே எப்படி பாக்குறோம், ராட்சசிகள் எல்லாம் என்ன துன்புறுத்துறா பிராட்டியை, குத்துறா, கொடையரா, கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறா, அழ வைக்கிறா சீதா பிராட்டியை. இப்படி இருந்த பொழுதும் அந்த ராட்சசிகள் பக்கலில் கூட கிருபையையே பொழிந்தாள் சீதா பிராட்டி. ராட்சசிகளுக்கு கூட நல்ல கதி கிடைக்க வேண்டும், தண்டிக்கவே இல்லையே கடைசி வரைக்கும். இல்ல ராட்சசிகள் எல்லாம் இப்படி பண்ணான்னு சொல்லி பிற்காலத்திலே ராமபிரானுடன் ஏகாந்தத்தில் இருந்த பொழுது கூட தப்பு சொல்லவே இல்லையா அவளை பார்த்து. அப்பேற்பட்ட மிக்க நான்மறையாளர்கள் சீதா பிராட்டி போல்வார்கள் கூட என்னை கண்டு புண்மையாக கருதுவருங்கிறார். புண்மையானாக்கா ஐயோ மதுரகவி வரானா, காதை பொத்திக்கோ காதை பொத்திக்கோ, அவன் பேரையே சொல்லாதன்னாலாம். அந்த அளவுக்கு நான் தாழ்ச்சி அடைந்தவன், நீச்சனாக இருக்கின்றேன் என்று சொல்லி இந்த இடத்துல வருந்துறார். அதாவது இப்போ தோஷம் உடையவன்னு கிடையாது, தோஷமே வருது அப்படின்னு வாழாம், புண்மையே வருது அப்படின்னு சொல்லி சொல்வாளாம். அந்த நேரத்திலும் கூட அந்த நிலையில் இருந்த என்னை யாரு வந்தா காப்பாத்தினானாக்க, அந்த என்னை ஆண்டிடும், அந்த என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்று அந்த ஸ்திதியில் கூட என்னை காப்பாற்றி கை தூக்கியவர் அன்னையாக அத்தனாக இருக்கக்கூடிய என்னுடைய சடகோபன், ஷடங்கிற வாயுவை ஜெயித்த என்னுடைய நம்மாழ்வார். அன்னைனாக்க தாயார். பொதுவாக கர்மாதீனமாக இருக்கக்கூடிய தாயாருக்கே அந்த குழந்தை இடத்துல எவ்வளவு பிரீத்தி, பிரியபரராக இருக்கா. தந்தை எப்படி இருக்கார், ஹிதபரராக, நன்மையே நடக்கணும், தண்டிச்சாலும் பரவாயில்ல, குழந்தைக்கு பிற்காலத்துல நன்மைன்னு நினைச்சிருக்கக்கூடியவர் இல்லையா. இப்போ அன்னை செய்யக்கூடிய காரியத்தை தந்தையால செய்ய முடியாது, தந்தை செய்யக்கூடிய காரியத்தை அன்னையால செய்ய முடியாது, இவர்கள் 2 பேராலையும் ஒரு ஆச்சாரியன் செய்யக்கூடிய காரியத்தை செய்ய முடியாது. ஆனா என்னுடைய நம்மாழ்வார் எப்பேற்பட்டவர்னா, அன்னையாய் அத்தனாய் இருந்து கொண்டு என்னை ஆண்டிடும் என்று ஆச்சாரியனாகவும் இருந்து எனக்கு ஜீவாத்ம ஸ்வரூபத்தை கற்பித்து, பரமாத்ம ஸ்வரூபத்தை கற்பித்து, அர்ச்சபந்தக ஞானத்தை கொடுத்து என்று இப்படி தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்து அத்தான நம்மாழ்வார் எம்பெருமான் கிட்ட சொன்ன விஷயங்களை இவர் நம்மாழ்வார் கிட்ட சொல்றார். அப்படி ஒரு தாய் 2 தாய் இல்ல, 1000 தாய்மார்களுக்கும் 1000 தந்தைமார்களுக்கும் 1000 ஆச்சாரியர்களுக்கும் சமமாக என்னுடைய நம்மாழ்வார் அந்த ஸ்திதியிலும் உண்மைன்னு உலகத்தார் அனைவரும் கருதிய அந்த ஸ்திதியிலும் என்னை காப்பாற்றினார். ஏன் அப்படின்னு கேட்டா, இதுதான் ஆழ்வாருடைய தன்மை. தன்மைனாக்க இயல்பு. இப்போ நீருக்கு தன்மை என்னது, குளிர்த்தியாக இருப்பது. நெருப்புக்கு தன்மை என்னது, சுடுவது. தேளுக்கு தன்மை என்னது, கொட்டுவது. அதுதான் சுபாவம் இல்லையா. நமக்கு தன்மை என்னது, அபராதங்களை செய்வது. ஆழ்வாருக்கு தன்மை என்னது, அதை மன்னித்து தோஷத்தை பாராமல் ஏற்றுக்கொள்வது. அப்போ ஆழ்வாருடைய அந்த தன்மை, அதனால என்னை இப்படி ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி, நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புன்மையாக கருதுவராதலின் அன்னையாய் என்னை ஆண்டிடும், அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையால் சடகோபன் என் நம்பியே. உயிரான வரி இதுதான், அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் அப்படின்னு. அப்படி இருந்த நான் அடுத்த பாசுரத்திலேயும் ஆழ்வார் ஸ்வதோஷத்தை அனுசந்தானம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆச்சாரியனுடைய குணத்தையும் அனுசந்தானம் செய்கின்றார். ஒவ்வொரு பிரபன்னனும் செய்ய வேண்டியது இதுதான், ஸ்வதோஷானுசந்தானம், ஆச்சாரிய குண அனுசந்தானம். அதுதான் அடுத்த பாசுரத்திலே நம்பினேன் பிறர் நன்பொருள் தந்தையும் என்று தொடங்குகின்றார். இந்த பாசுரத்திலே நம்பினேன் அப்படின்னாக்க ஆசைப்பட்டேன். எதற்கு ஆசைப்பட்டார் அப்படின்னு கேட்டாக்க, பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டார். இத 3ஆ பிரிச்சுக்கலாம். பொருள், நன்பொருள், பிறர் நன்பொருள் அப்படின்னு பார்க்கலாம். பொருள் அப்படின்னாக்க மற்றவர்களுடைய இந்த ஐஸ்வர்யம், அதுக்கெல்லாம் ஆசைப்படுறது. அதுக்கு மேல நன்பொருள் அப்படின்னா எதுன்னு கேட்டாக்க, ஆத்மாவைத்தான் நன்பொருள் என்று சொல்வதுண்டு. ஆத்மாவை ஒரு பொருளாக சொல்லலாமா அப்படின்னு கேட்டாக்க, குணம், காரியம், ஜாதி, அதே போல மனசு, சேத்தன்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அனைத்துக்கும், இவை அனைத்துக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய திரவியத்தை ஜீவாத்மான்னு சொல்வது உண்டு. அப்படி அந்த திரவியங்கள்லயே உயர்ந்ததாக இருக்கக்கூடியது ஜீவாத்மான்னு சொல்வது உண்டு. அதனால அதன்படி ஆத்மாவை பொருள் என்று சொல்வது நியாயமே. அப்பேற்பட்ட அந்த ஆத்மா
அதுவும் சாதாரண ஆத்மா இல்ல, பிறர் நன்பொருள் என்று பிறருக்காக இருந்த அந்த பொருளாம். யார் அந்த பிறர் இங்கனாக்க எம்பெருமான். ஏன்னா எம்பெருமான் சுவாமி, நாம் அனைவரும் அவனுடைய சொத்து. அந்த பரமாத்மாவுக்கு சொத்தாக இருக்கக்கூடியது இந்த ஜீவாத்மா. அப்பேற்பட்ட அந்த ஜீவாத்மாவை நான் என்னுடையது என்று நினைத்து கொண்டு ஆத்மாபகாரம் செய்து விட்டேன். மிகப்பெரிய கொடிய பாவத்தை செய்து விட்டேன். அதுவும் சின்ன விஷயம் கூட இல்ல, இதுதான் களவு, அதாவது திருடுறது. ஆத்மாபகாரம், களவு செய்வது என்று அர்த்தம். சின்ன களவு கூட இல்லையா. சின்ன களவுனா பகவானுடைய ஆத்மாவை என்னோடதுன்னு நினைக்கிறது. இவர் சொல்றாரு, நான் பெரிய களவு பண்ணி பெரிய தண்டனைக்கு உரியனாக இருக்கின்றேன். பெரிய களவு என்னன்னாக்க பாகவதன், அதுலயும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு சொந்தமான ஆத்மாவை நான் என்னுடையது என்று நினைத்து திரிந்து கொண்டிருக்கின்றேன். அப்போ அதுதான் நான் செய்த பெரிய களவு, அந்த ஆத்மாபகாரம் என்கின்றார். இது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம். இந்த ஆத்மாபகாரம் அப்படின்னா எப்படின்னாக்க ராவண துல்லியம், ஹிரண்ய துல்லியமாக நான் தான் கடவுள் என்று நினைப்பது, நானே என்னை ரட்சித்துக் கொள்வேன் என்று நினைப்பது, நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல என்று நினைப்பது. முமுட்சுபடியில சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் எடுக்கிறார் இல்லையா, ஆத்மாபகாரமாவது ஸ்வதந்திரம் என்கிற நினைவு. ஸ்வதந்திரமாம்போது இல்லையாய் விடும். அப்போ நான் எனக்கு உரியவன் என்று நினைப்பது பெரிய களவு. அதுதான் அந்த களவு. இது பகவத் விஷயத்துல ஒரு அடி, பாகவத விஷயத்துல இன்னொரு அடின்னு சொன்னோம் இல்லையா, பெரிய களவுன்னு சொன்னோம் இல்லையா. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, இப்போ ஒரு சொந்தக்காரர், அதாவது ஒரு பெரிய பழக்கடை வச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே. அந்த பழக்கடையாளர்கிட்ட நிறைய மாம்பழங்கள் எல்லாம் இருக்கு. உண்மையாகவே அந்த பழக்கடையுடைய சொந்தக்காரர் அந்த மாம்பழங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்னு சொன்னா, அவர் இஷ்டப்படி அந்த மாம்பழத்தை யாருக்கு வேணா கொடுக்கலாம். தானே உண்டு புஜிக்கலாம், தேவைப்பட்டா தூக்கி போடலாம், தேவைப்பட்டா இன்னொரு மனிதருக்கு கொடுக்கலாம். அப்போ இஷ்ட விநியோகம் செய்யலாம் இல்லையா. அப்போ உண்மையாகவே பகவான் தான் இந்த ஜீவாத்மாவுக்கெல்லாம் சொந்தக்காரர் அப்படிங்கிறது எப்போ நிச்சயமாகும், உறுதிப்படும் என்று கேட்டால், இந்த ஜீவாத்மாவை இஷ்டப்படி அவர் யாருக்கு வேணாலும் அடிமையாக்கலாம், யாருக்கு வேணாலும் விநியோகம் செய்யலாம், அவருடைய பாகவதற்கு விநியோகம் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அந்த பாகவதற்கு நாம் அடிமைப்பட்டு இருந்தால்தான் இந்த ஆத்மா உண்மையாகவே எம்பெருமானுடைய சொத்து என்பது தேறி நிற்கும். அப்போ அடியார்களுக்கு இந்த ஆத்மாவை ஆக்கினால்தான் அவன் விமலனாகவும் இருப்பான். அமலநாதிபிரானுடைய வியாக்கியானத்துக்கு தெரியறது நமக்கு. அப்போ அப்போதுதான் அவன் சொத்து என்பது நிச்சயமா இருக்கும். அவன் சொத்துனா இஷ்ட விநியோகம் பண்ணலாம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல பாகவதற்கு கொடுக்கும் பொழுது பாகவருக்கு சேஷப்பட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் நான் இருக்கும் பொழுது நாம் பகவானுக்கும் சேஷப்பட்டவர்களாக இல்ல, பாகவதர்களுக்கும் சேஷப்பட்டவர்களாக இல்ல. அப்போ இதுதான் உண்மையான ஆத்மாபகாரம் ஆகின்றது. இந்த களவை செய்தவன் நான், பெரிய களவை செய்தவன் நான். அப்பேற்பட்ட என்னையும் கூட, இதெல்லாம் ஆழ்வாரை ஆசிரியப்பதற்கு முன்பு இருந்த நிலை. இந்த அப்பேற்பட்ட என்னையும் கூட ஆழ்வார் திருத்தி பணிகொண்டார். செம்பொன் மாட திருக்குறுகூர் நம்பிக்கு அன்பனாக மாறினேன், அடியேனாக மாறினேன், அப்படி மாறி சதிர்த்தேன் இன்றே என்று அருளி செய்கின்றார். அப்போ ஆழ்வாருடைய அந்த சரண்யனுடைய நீர்மை பலித்தது என்னிடத்திலே. நீர்மைனாக்க தோஷங்களை பார்க்காமல் இவரை ஏற்றுக்கொண்டார் இல்லையா. ஏற்றுக்கொண்டதன் பலன் என்ன, இவர் திருந்திட்டார், திருந்தி அடியவனாக மாறினார். அப்போ பழைய விஷயங்களை விசாரிக்கவே இல்லை, பழைய விருத்தாந்தங்களை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அப்படி இல்லாமல் பூர்வ அந்த லாக்ஸ் அதெல்லாம் பார்க்காம என்னை ஏத்துண்டார். அப்போ ஆசிரியத்துக்கு முன்னாடி ராமதூதன்னு சொல்லிட்டு வந்தாராம் ஆஞ்சநேயர். சீதா பிராட்டியை ஆசிரியத்த பிறகு ராமதாசன் என்று இந்த ஸ்வரூப ஞானம் பிறந்தது அவருக்கு. சீதாராமதாசன் கிளம்பி போனார் இல்லையா, அதான் அடியேன்கிறாரு எங்க. அப்போ அந்த ஸ்வரூப ஞானம் எனக்கு கிடைத்தது, அது என்னுடைய ஆச்சாரியனுடைய அருளாலே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொண்டாடுறார். அப்போ இந்த இடத்துல எம்பெருமான் விஷயத்திலே ஆழ்வார் அடியேன் என்றார். அந்த ஆழ்வார் விஷயத்திலே இவர் தன்னை அடியேன் என்று சொல்லி, நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவரையும் எல்லாம் செம்பொன் வாட திருக்குறுகூர் நம்பியே செம்பொன் வாட திருக்குறுகூர் நம்பே கண்பனாய் அடியேன் சதிர்த்தேன் இன்றே. அடுத்த பாட்டு இன்று தொட்டும்னு ஆரம்பிக்கிற பாட்டு. சம்சாரிகளுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுது. அவ கேக்குறா, சுவாமி அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதெல்லாம், ஆனா ஆழ்வார அடையறதுக்கு முன்பாக விஷயாந்திரங்கள்ல மாறி மாறி பல பிறப்பும்னு பல விஷயாந்திரங்கள்ல மூழ்கி இருந்தேள்னு சொன்னாக்க அந்த பழைய வாசனை மீண்டும் வராதா?
பழைய வாசனை மறுபடியும் உம்மை ஒட்டி கொள்ளாதா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா திஸ் இஸ் லைக் பீயிங் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெமிஷன் சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஏதோ ஒரு வியாதி வந்துடுது, தற்காலிகமாக அந்த வியாதி தலை காட்டவில்லை, நீங்க ஸ்டேட் ஆஃப் ரெமிஷன்ல இருக்கீங்கோ, ஆனா எப்ப வேணா தலை தூக்கலாம் அப்படின்னு ஒரு இந்த டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போனா சொல்லுவா. அத போல இந்த விஷயாந்திரங்கள், ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, இப்ப ஆழ்வார கொஞ்சம் காலமா தானே மதுரகவிகளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜென்மங்கள்ல இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் வாசனைங்கிறது எப்ப வேணா தலை தூக்கலாமே, அந்த பயம் உமக்கு இல்லையா? வாசனை எப்ப வேணா தலை தூக்கலாமே, அந்த பயம் இல்லையான்னு கேட்டதுக்கு அவர் சொல்றார், இன்று தொட்டும் என்று இன்று தொடங்கி எழுமையும் யாம்பிரான், இனி வரப்போற காலங்கள் அனைத்திலும் கூட அவருடைய கிருபை இருக்கு இல்லையா, அந்த கிருபை இருப்பதனால் எனக்கு அந்த பயம் இல்லை என்றார். ஏன்னா கிருபை என்னை விட்டு அகண்டால் இந்த வியாதி மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அவருடைய கிருபை என்னை விட்டு அகலவே அகலாதே. இன்று தொட்டும் இந்த சமாசிரயணமான காலம் இருந்து அன்று தொட்டும் எல்லா நாட்களிலும் அந்த கிருபை என்னிடத்திலேயே தான் இருக்க போறது, என்னை ரட்சித்து கொண்டு இருக்க போறது அந்த கிருபை. அதனால நித்திய சத்ருக்னாகத்தான் இருப்பேன், எனக்கு அந்த கவலையே இல்லைங்கிறார். எம்பெருமானுடைய அருள் எப்பொழுது பலிக்கும்னு கேட்டாக்க பழுதலா ஒழுகல் இருந்தால்தான் அது பலிக்கும். ஆனா ஆழ்வாருடைய அருள் எப்பொழுதுமே பலிக்கும், பரம உபகாரனாக இருப்பான். அப்போ குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே அப்படிங்கிற, இன்னைக்கும் என்னை கைவிடவே மாட்டார், எக்காலத்திலும் இகழ்வினாக்க கைவிடவே மாட்டார், என்னை வெறுத்து ஒதுக்கவே மாட்டார். யாவதாத்ம பாவி என்று ஆத்மா எப்படி நித்தியமோ அதை போல இவருடைய அருளும் எனக்கு நித்தியமாக இருக்கும். அதனால மறுபடியும் இந்த விஷயாந்தரங்கள் வந்து என்னை ஒட்டிக்கொள்ளும் என்கின்ற பயமே இல்லை. ஏன்னா ஆழ்வாருடைய அருள் இந்த விஷயாந்தரங்களை காட்டிலும் மகத்தானது, பெரியது, அவற்றை அடக்கக்கூடியது. ஏன்னா ஆழ்வார் எதை பார்த்து என்னை ஏத்துண்டார், என்கிட்ட எந்த கைமுதலும் இல்லையே, கர்மஜான பக்தி யோகங்கள் எல்லாம் எதுவுமே பண்ணல, என்னுடைய தோஷத்தையே பச்சையாக கொண்டு அங்கீகரித்தவர் ஆழ்வார். தோஷத்தையே பச்சைனாக்க கோவிலுக்கு போறச்சே வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு போய் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பச்சையிடுறதுன்னு சொல்லுவோம். அப்போ எதை பச்சையாக கொண்டார் ஆழ்வார்னாக்க மதுரகவி ஆழ்வாருடைய தோஷங்களையே தனக்கு பச்சையாக கொண்டு இவரை அங்கீகரித்ததுனால எப்பொழுதும் என்னை கைவிடவே மாட்டார், அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை என்று இன்று தொட்டும் எழுமையும் யாம்பிரான் நின்று தன் புகழ் ஏதருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி, குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே. அடுத்ததாக கண்டு கொண்டென்னை காரி மாறபிரான் என்று இந்த பாசுரத்திலே அந்த உபகார ஸ்மிருதி, பரம உபகாரகன்கிறத மறுபடியும் கொண்டாடுறார். ஏன்னா என்னை கண்டு கொண்டு அவரே வந்து அருள்றார் அப்படின்னார். வந்து அருளின்னு நம்மாழ்வார் கொண்டாடுறார் இல்லையா, எம்பெருமான் அவனே பரமபதத்திலே இருந்து இறங்கி வந்து அருள் புரிகின்றான். அதை போல நம்மாழ்வாரும் இறங்கி வந்து இந்த இடத்துல மதுரகவி ஆழ்வாருக்கு அருள் புரிந்தாராம். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், இது என்னது, இவர் தானே நேரா காசில இருந்து நடந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. இது எப்படின்னா ஸ்ரீராமாயணத்துல விபீஷண சரணாகதி கட்டம். விபீஷன் வந்து லங்கையிலிருந்து அந்த கடலெல்லாம் தாண்டி சேது சமுத்திரத்துக்கு வரத தான் என்னவோ பெரிய ரொம்ப தூரம் கடந்து வந்து பெருமானை பற்றுவதாக நினைத்தான். வந்து இறங்கி ராமபிரானை தரிசித்தவுடன் தான் தெரிந்தது, இல்ல இல்ல இந்த பரமாத்மா தான் எனக்காக நடந்து வந்தான். எங்க பரமபதத்திலே இருந்து லீலா விபூதிக்குள் நுழைந்து அதிலேயும் இந்த பூலோகத்திலே பிறந்து அயோத்தியிலிருந்து கால் கிடக்க நடந்து 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 நடந்த கால்கள் நொந்துவோங்கிற அளவுக்கு சேது சமுத்திரம் வரைக்கும் வந்து எனக்கு அருள் பாலிக்கின்றானே. அப்போ யாரு வந்து அருளினா, என்னுடைய பிரயத்னம் என்ன இருக்கு இதுல, அவனுடைய கிருபை இந்த தூரத்துல வந்து என்ன கடாட்சிக்கிறான். ராமாவதாரத்திலே குகனை போய் பாக்குறது என்ன, சுக்ரீவனை போய், கிருஷ்ணாவதாரத்திலே கோபிகள் என்னன்னு எல்லா இடத்திலையும் எம்பெருமானே சென்று அருள் புரிகின்றான் இல்லையா. அதை போல கண்டு கொண்டென்னை பரம உபகாரகன், பிறன்னாக்க பரம உபகாரகன், எல்லாம் ஏதோ எம்பெருமான் நினைச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்கோ, காரி மாற பிரான்னு, காரிக்கு பிள்ளையாக திரு அவதாரம் செய்த என்னுடைய ஆழ்வார் தான் அந்த பிரான் பரம உபகாரகன்னு சொல்லி இந்த இடத்துல அவருடைய அந்த உபகாரத்தினாலே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க பண்டை வல்வினைகளை பாற்றி அருளினான் அப்படிங்கிற. பண்டை வல்வினைகள், வினைகள்னாக்க நம்முடைய கர்மாக்கள், பாபம் புண்ணியம் எல்லாமே கர்மாக்கள் தான் பேரு. பாபத்தினாலே துன்பத்தை அனுபவிக்கின்றோம், புண்ணியத்தினாலே இன்பத்தை அனுபவிக்கின்றோம், ரெண்டுமே தொலைய வேண்டும்.
அந்த ரெண்டையுமே தொலைத்து தரக்கூடியவன் என்னுடைய இந்த ஆழ்வார்னு சொல்லி கொண்டாடுறார். ஏதோ சாதாரண பாவம் அல்ல, பிரபலமான பாவம். பிராயச்சித்தம் செய்தாலும் போகாது, அனுபவித்து கழித்தாலும் போகாது, அப்பேற்பட்ட பாவங்களை இவர் கழித்து கட்டுறாராம். எம்பெருமான் இந்த பாவங்களை கழிப்பதற்கும் ஆழ்வார் இந்த பாவங்களை கழிப்பதற்கும் வித்தியாசம் இருக்காம். ஏன்னா எம்பெருமான் எப்படின்னாக்க புக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவான் இல்லையா, லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி, இந்த பாவத்துக்கு இதை அனுபவிச்சுக்கோ, இந்த புண்ணியத்துக்கு இதை அனுபவிச்சுக்கோ, இதை இப்படி குறைச்சு தரேன், அப்படி ஏத்தி தரேன் எல்லாம் பண்ணுவான். ஆழ்வார் விஷயத்துல அந்த கவலையே கிடையாது. கம்ப்ளீட் எராடிகேஷன் சொல்ற மாதிரி ஊரு தெரியாமல் அனைத்து வல்வினைகளையும் அழித்து கட்டி அப்படி எனக்கு அருளி செய்த அவருடைய அந்த கிருபையை என் திசையும் அறிய இயம்புகேன் என்று 8 திக்கிலும் பாடுவேன் அப்படின்னார். இந்த இடத்துல அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ரசமா ஒரு கேள்வி கேட்கிறார். 8 திக்கு எப்படி, 10 திக்கு இருக்கே. ஏன்னா தசரதனுக்கு 10 திக்கிலையும் தேர் ஓட்டுவாங்கிறதுனால தான் தசரதன்கிறே பேரு. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, வடகிழக்கு, வடதெற்கு, அதே போல இப்படி இந்த பக்கத்துல கிழக்கு மேற்குன்னு எல்லாம், தென்மேற்கு தென்கிழக்குன்னு எல்லாம் இருக்கு. இப்படி 8 திசைகளை தவிர மேல கீழன்னு 2 திசைகள் இருக்கு. அப்ப ஆழ்வார் அங்க பாட மாட்டாரா அப்படின்னு கேட்டா, நம்ம ஆழ்வார் இந்த திருப்புலி மரத்தடியில தானே இருக்கார், மேல எங்கேயும் போகலையே, அதனால நான் மேல போய் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நம்மாழ்வார் இருக்கும் பொழுது பாதாள லோகத்துக்கெல்லாம் யார் போக போறா, அதனால அந்த அவசியம் இல்லை. அதனால 8 திசையும் இயம்ப பாடுவேன், என்னுடைய ஆழ்வாருடைய பெருமை அறியும்படியாக நான் பாடுவேன், அந்த சடகோபன் அருளையே கொண்டாடுவேன். அந்த அருள் எப்பேற்பட்ட அருள்னு கேட்டா இந்த இடத்துல சொல்றாராம், ஒரு சமயத்திலே நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும். ஒரு சமயத்திலே எம்பெருமான் திருவிக்கிரமனாக வளர்ந்த பொழுது மொத்த லோகத்தையும் அளக்குறான் இல்லையா. அளக்கும் பொழுது கூட நமக்கு பரமபதம் கிடைச்சிருக்கணுமே, கிடைக்கல. ஏன்னா யார் அளந்தானே நமக்கு தெரியாது, ஏதோ தலையில பட்டதுன்னு தள்ளி விட்டோமா, ஜீவாத்ம ஸ்வரூபம் தெரியல, இச்சை இல்லை. அப்ப ஆழ்வார் சொல்றார், நானும் அதை போலத்தான் எம்பெருமானுடைய அருள்ல இருந்து தப்பிச்சுட்டேன் அந்த காலத்திலே. ஆனால் இக்காலத்திலே ஆழ்வாருடைய அருள் அதுல இருந்து தப்பிக்க முடியாத மாதிரி அந்த அளவுக்கு பெரிய அருளோட அந்த ஆகர்ஷண சக்தியோட என்னை அனுகிரகித்து விட்டார் என்னுடைய ஆழ்வார். அப்போ இவருடைய கிருப்பை எப்பேற்பட்டது, பெரிய கிருப்பை. எம்பெருமானை காட்டிலும் இவருடைய கிருப்பை மிகவும் பெரியது. அந்த பெரிய கிருப்பை என்னை இப்பொழுது ரட்சித்துக் கொண்டிருக்கு. அது எனக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்குமே அந்த கிருப்பை எப்பொழுதும் உண்டு, அந்த நிர்ஹேதுக கிருப்பை உண்டு என்று கண்டு கொண்டென்னை காரி மாறபிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அறியும் புகேன், என் திசையும் அறியும் புகேன், உன் தமிழ் சடகோபன் அருளையே. அருள் கொண்டாடும் அடியவர் என்புற, அந்த அருளை அடுத்த பாசுரத்திலேயும் கொண்டாடுகின்றார். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அப்படிங்கிறது இந்த முதல் 2 வரிகள். இதுக்கு 2 விதமாக அன்வயிக்கலாம்னு சொல்லி நம்ம பூர்வாச்சாரியர்கள் காட்டுறாங்க. முதல் விதம் எப்படின்னாக்க, சுவாமி நஞ்சியர் இந்த இடத்துல அருள் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய அருள், பார்த்தசாரதி பெருமாளுடைய அருள்னு சொல்லி, பார்த்தசாரதியாக இருந்து அவர் கீதோபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த கீதோபதேசம் தான் அருள் கொண்டாடும் அடியவர்கள் எல்லாரும் இன்புறும்படியாக அவர் அருளினது, எம்பெருமானே அருளினதுன்னு சொல்லி பார்த்தசாரதி பெருமாளுடைய அனுகிரகத்தை சொல்லிட்டு அந்த அருளை கொண்டு இவர் நான்மறையினுடைய அந்த அருளை கொண்டு இந்த திருவாய்மொழியை நமக்கு அருளி செய்தார்னு காண்பிக்கிறார். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, எம்பெருமானுடைய அருள்னால நமக்கு கிடைத்த வேத சாரமான கீதோபனிஷத் எப்பேற்பட்டது, தத்துவ வச்சனம், எம்பெருமான் தான் தத்துவம், அந்த தத்துவ வச்சனம் எப்பேற்பட்டதுனாக்க வடமொழியில இருக்கே, சம்ஸ்கிருதத்துல இருக்கே, எல்லாருக்கும் புரியுமோ புரியாது. ஆனா தத்துவ தரிசி வர்ஷனமான எம்பெருமானையே தரிசித்த சாட்சாத்கரித்த நம்மாழ்வாருடைய வச்சனம் எப்பேற்பட்டதுனாக்க நம்முடைய திரவிடோபனிஷத்தாக தித்திக்கக்கூடிய தமிழில இருக்கு. அப்போ இது இன்னும் ஏற்றம், அதுதான் அருள்னு சொல்லி இந்த இடத்துல அடுத்த நஞ்சியர் மட்டும்தான் இதை பார்த்தசாரதி பெருமாளுடைய அருள் அப்படின்னு காண்பித்தார். மற்றைய ஆழ்வார்கள் எல்லாமே, மற்றைய ஆச்சாரியர்கள் எல்லாமே இந்த அருள் அப்படிங்கறத ஈக்குவல் டு நம்மாழ்வாருடைய நிர்ஹேது கிருபை அப்படின்னு போட்டு சொல்லிட்டார். அப்போ அந்த அருளை கொண்டு இவர் என்ன பண்ணார், அருளை கொண்டு அடியவர் அனைவரும் இன்புறும்படியாக அருளினான் அவ்வருமறையின் பொருள் அப்படிங்கிறார். இன்புறும்படியாக என்ன, இன்புறும்னாக்க சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக. அடியார்களுக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டா, திருவாய்மொழி அவதரிப்பதற்கு முன்பாக நினைத்திருந்தார்களாம், வேதம்ங்கிறது இந்த மறைனாக்க மறைச்சு சொல்லக்கூடியது, இதெல்லாம் புரிஞ்சுண்டு இந்த வேதத்திலே காட்டப்பட்டுள்ள எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்வது என்பது ரொம்ப 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 கஷ்டம்.
எல்லா கல்யாண குணங்களையும் ஒரே பிரபந்தத்துல அடக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி ஒரு கிரந்தங்களே வரப்போறது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அடியவர்கள் அனைவரும். ஆனா திருவாய்மொழி வந்த பிறகு நினைத்தார்களாம், அடடா எம்பெருமானுக்கு இன்னும் கொஞ்சம் கல்யாண குணங்கள் இருந்தா எவ்வளவு நன்னா இருந்திருக்கும், நம்ம ஆழ்வார் அதெல்லாம் பாடி இருப்பாரே அப்படின்னு நினைப்பாராம். அதுதான் அடியவர்கள் இன்புறும்படியாக ஆழ்வார் அருளி செய்தார். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார் அந்த அருளை கொண்டு, ஏன் இந்த இடத்துல அருள் அருள்னு இவ்வளவு கொண்டாடுறாருனாக்க நம்மாழ்வாரும் அந்த அருளை கொண்டாடுகின்றார். சென்றடைய வேண்டிய இலக்கு எம்பெருமான், அதற்கான வழி எம்பெருமான், உபாய உபேயம் இரண்டும் எம்பெருமான் என்று சொல்லிண்டே இருக்கார் இல்லையா? அது மட்டுமல்ல, என்னுடைய பாவங்களை விடுவிக்கும்படி அதை விடுவித்து பற்று வைக்கக்கூடிய அவனே உபாயம் என்று சொல்லும் இடத்திலே அதுவும் அவனது இன்னருளே என்கின்றார். அவனை பற்றும்படியாக செய்யக்கூடியது, நான் பற்றேன்ங்கிறது இல்ல, என்னை பற்றும்படியாக செய்தவனும் அவனேன்னு சொல்லி அதுவும் அவனது இன்னருளேன்னு அவர் எப்படி அந்த அருளை கொண்டாடுகின்றாரோ அதை இங்க காட்டினார். அந்த அருளை கொண்டு இவர் பாடினார். மயர்வர மதிநலம் அருள பெற்ற அதை கொண்டு ஆழ்வாரே, மதுரகவி ஆழ்வாரே, நம்மாழ்வாரே நானா பாடினேன் அப்படின்னு அப்படியே அதிசயிக்கும்படியாக பிரபந்தங்களை பாடினார் எம்பெருமானுடைய அருளை கொண்டு. அந்த அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதேங்கிறார். இந்த இடத்துல நம்மாழ்வார் ஈக்குவல் டு அருள். அருள்னே ஒரு திருநாமத்தை சூட்டுகின்றார் நம்மாழ்வாருக்கு. அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதேன்னு இந்த நிர்ஹேது கிருப்பையை காட்டிலும் வேற ஏதாவது ஒரு கிருப்பை இருக்க முடியுமா? 3 தத்துவங்கள்னு சொல்லக்கூடிய சித், அச்சித், ஈஸ்வரன் என்று இந்த 3 தத்துவத்தையும் தாண்டி பெரிதாக அவற்றை கபலீகரம் பண்ணும்படியாக, கபலீகரிக்கும்னாக்க விழுங்கி விடுமா, அப்பேற்பட்டு சூழ்ந்ததனில் பெரிய என் அவா என்று இருக்கக்கூடியது என்னுடைய ஆழ்வார்னுடைய அந்த அருள் என்று அதை கொண்டாடுகின்றார். அருள் கொண்டாடும் அடியவர் என்புற அருளினான வருமறையின் பொருள் அருள் கொண்டாயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கொண்டாயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீரு உலகினில் மேகதே அருள் கொண்டாயிரம் தமிழ் பாடினார் அருள் கொண்டாயிரம் இந்தமிழ் பாடினார் அருள் கண்டீர் உலகினில் மேகதே மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் என்று இந்த 9வது பாசுரத்திலே உபகார ஸ்மிருதியிலே இருக்கின்றார் நம்முடைய ஆழ்வார். உபகார ஸ்மிருதினாக்க செய்த காரியங்களுக்கு நன்றி தெரிவிக்க முடியாமல் தவிக்கின்றேன் அப்படிங்கிறார். ஏன்னா நம்மாழ்வார் பகவானுடைய விஷயத்திலே நீசனேன் நிறைவொன்னும் இல்லேன் என்கண் பாசம் வைத்த பரம்சுழர் ஜோதிக்கேன்னு என்கிட்ட எந்த நிறைவுமே இல்லாத என்கிட்ட கூட எவ்வளவு கிருபை பண்றானேன்னு சொல்லி உருகினார் இல்லையா? அதே ஸ்திதி. இப்படி ஆழ்வாருடைய அருளுக்கு நான் பாத்திரமாக நான் எதுவுமே செய்யவில்லையே, என்னிடத்துல இவ்வளவு உபகாரமா, என் தாழ்ச்சியை பாராதே வேதத்தை அல்ல அல்ல என் தாழ்ச்சியை பாராதே வேதத்தின் பொருளை அல்ல அல்ல என் தாழ்ச்சியை பாராதே வேதத்தினுடைய உட்பொருளை ரகசியத்தை அதுவும் போராது, என் தாழ்ச்சியை பாராதே வேதத்தினுடைய உட்பொருள் என்னுடைய நெஞ்சிலே நிலைத்திருக்கும்படி அல்ல அல்ல அதற்கும் மேல என் தாழ்ச்சியை பாராதே வேதத்தினுடைய உட்பொருள் என்னுடைய நெஞ்சிலே நிலைத்திருப்பது மட்டுமல்ல, அதிலே எனக்கு ஒரு விசுவாசமும் பிறக்கும்படியாக அருளி செய்தாரே, எனக்கு கிருபை செய்தாரே. இந்த உபகாரத்துக்கு நான் திருப்பி கைமுதலாக என்ன செய்ய முடியும்னு கேட்கிறார். ஏன்னா வேதத்தினுடைய அந்த சாரம் என்ன அப்படின்னாக்க ஞானசாரத்திலே மிகவும் அழகாக அருளாள எம்பெருமானார் அருளி செய்கின்றார். அவ்வானவருக்கு மௌவானவர் எல்லாம் ஒவ்வானவர் அடிமை என்றுரைத்தார். அவ்வானவருக்கு இந்த பிரணவத்துல ஆ ஊ மா பாக்குறோம் இல்லையா, ஆங்கிறது அகாரோ பகவான் விஷ்ணுன்னு இருக்கக்கூடிய எம்பெருமான். அவ்வானவருக்கு மௌவானவர் எல்லாம் மானாக்க ஜீவாத்மாவை காட்டக்கூடியது. இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் அவ்வானவருக்கு மௌவானவர் எல்லாம் உவ்வானவர் அடிமை என்றுரைத்தார். உவ்வானவராக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் நாம் அனைவரும் ஜீவாத்மா, மவ்வானவர்கள் அனைவரும் அவ்வான பரமாத்மாவுக்கு அடிமை என்று உரைத்தார் இல்லையா? அப்படி உரைத்த இவ்வாறு கேட்டீர பார்க்கு
கண்டிருப்பார் மீட்சியில நாட்டிருப்பார் என்றிருப்பன் என்று இதை கேட்டிருப்பவர்கள், அதிலே விசுவாசம் கொண்டிருப்பவர்கள் மீட்சியில்லா நாடான வைகுந்தத்தை சென்றடைவார்கள் என்று. வேதத்தினுடைய தாற்பயமே இதுதான். ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவுக்கு சேஷப்பட்டது அப்படிங்கிற இந்த ரகசிய அர்த்தம் மதுரகவி ஆழ்வார் சொல்றார். என் நெஞ்சில் நிறுத்தினான். எப்படின்னாக்க நிறுத்துறதுனாக்க மலை, பெரிய மலை, அதை தொலைச்சு ஓட்ட போட்டு அதுக்குள்ள நீரை தேக்கி வைக்கிறது போலயாம். அதை போல எதுவுமே போகாதுன்னு இருந்த என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே இந்த விஷயத்தை தொலைச்சு ஓட்ட போட்டு நிலைத்து இருக்கும்படியாக செய்தார். அதுதான் அவனுடைய அருள். அப்பேற்பட்ட தக்க சீர், தக்க கல்யாண குணங்கள், உத்கிருஷ்டமான கல்யாண குணங்களை பொருந்திய என்னுடைய ஆச்சாரியன். ஒரு பிரம்மனுடைய கட்டாட்சத்தினாலே வால்மீகி ஸ்ரீராமாயணமே பிறக்கிறதே, அந்த பிரம்மனுக்கே தலைவனாக, அனைத்து தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய திருமாலினால் என்ன பிறக்கும்னாக்க திருவாய்மொழி. அவர் கட்டாட்சத்தினால் திருவாய்மொழி. அதனால்தான் திருவாய்மொழிக்கு எவ்வளவு ஏற்றம். திருமாலவன் கவினே நம்மாழ்வாரை கொண்டாடுறோம், சர்வேஸ்வரன் கவினே கொண்டாடுறோம் இல்லையா? அப்போ அவ்வளவு பெரிய தக்க சீர், அவ்வளவு உயர்ந்ததான என்னுடைய ஆச்சாரியன், அவரிடத்திலே ஆட்புக்க காதல் என்று அடிமைப்பட வேண்டும் என்ற ருசி பிறந்த மாத்திரத்திலேயே அடிமை பயன் அன்றே என்று இப்பொழுதே எனக்கு கைங்கரியத்தை கொடுத்தார்னு சொல்லி கொண்டாடுறார். ஏன்னா கைங்கரியம் பண்ண வேண்டும்ங்கிற ருசி பிறந்த உடனே அதை கடாட்சிக்கின்றார். ருச்சி தானே நம்ம சம்பிரதாயத்துக்கு, இச்சாதிகாரம் மட்டும் தானே. எப்படி இதுன்னு கேட்டாக்க, இப்போ எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணோம்னா இந்த தேகமோட முடிவுல அர்ச்சிதாதி மார்க்கத்துல போய் விரஜா நதியெல்லாம் தாண்டி அப்ராக்கிருத்தமான திருமேனியை எடுத்துண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஆனா ஆச்சாரிய கைங்கரியம் அப்படியே இல்லை, நேரா போய் செய்யலாம். அதற்கு மேல நம்மாழ்வார் எப்ப கேட்டார் இந்த கைங்கரியம் வேணும்னு? தொழுதழன் மனனேன்னு முதல் திருவாய்மொழியில கேட்டார். முனியே நான்முகனேன்னு 1000க்கும் மேற்பட்ட திருவாய்மொழிகளுக்கு அப்புறம் தான் கடாட்சித்தான். ஆச்சாரியன் அப்படி இல்லையே, கைங்கரியம் பண்ணோம்னா உடனே கொடுக்க போறார் கைங்கரியத்தை. ஆம், அன்றேனாக்க அப்பொழுதே. அடுத்ததாக எம்பெருமான் கைங்கரியம் பண்றச்சே நம்ம பண்றோமே, எம்பெருமானுக்கு அது முக உல்லாசத்தை தருதா இல்லையான்னு நமக்கு இன்றளவும் ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா? அர்ச்சாமேனியில பண்றோம், நேரா போய் தபதபன்னு குளிர்காலத்துல மார்கழியில போய் குளிர்ந்த ஜலத்தை ஊட்டிடுறோம் எம்பெருமான் மேல. இல்ல அவனுக்கு வேணும்னா சுட சுட தளிகை பண்ணி அப்படியே சட்டியோட கொண்டு போய் எம்பெருமானுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறோமே, அதை எம்பெருமான் உகக்கின்றானா இல்லையா என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. ஏதோ திருக்கட்சி நம்பிகள் போல இருந்தா திருமுகம் மலர்ந்து பேசுவான், நம்ம கிட்ட என்ன சொல்ல போறான்னு தெரியலையா. ஆனா ஆச்சாரியன் அப்படி இல்லையே, அவருக்கு என்ன கைங்கரியம் வேணுங்கிறத கேட்பார். அந்த கைங்கரியத்தை செய்யும் பொழுது அவர் முக உல்லாசம் இருக்கும், அதை பார்த்து அனுபவிக்கலாமே, ஆனந்திக்கலாமே, அந்த ஆனந்தமும் அவருக்காக என்று இருக்கலாமே என்று இப்படி அந்த அடிமை பயன் என்ன அப்படின்னாக்க அன்னைக்கே கிடைக்கக்கூடிய பயன் அதுதான். அதுவும் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னாக்க, பயனன்றாகிலும் என்று எந்த பயனும் அவர் எதிர்பார்க்காமல் எனக்கு கொடுக்கின்றார் அப்படிங்கிறார். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்று. பயனன்றாகிலும்னாக்க எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம தராருன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் பார்ப்போம். யாருக்கோ ஒரு நல்லது பண்ணோம்னாக்க இட்ஸ் an இன்வெஸ்ட்மெண்ட் ரேதர் தேன் an எக்ஸ்பெண்டிச்சர்னு பாக்குறோம். ஆனா இவர் அப்படி இல்லை, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்கின்றார். அபராதமே இருந்தாலும் பரவாயில்ல. பாங்கல்லர் அப்படின்னாக்க பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல யாரையும் பார்த்து திருமேனி பாங்கா சுவாமி அப்படின்னு கேட்பது உண்டு. பாங்குனாக்க கைங்கரியம் செய்வதற்கு திருமேனி ஹேத்துவாக இருக்கின்றதா, அனுகூலமாக இருக்கின்றதான்னு. அப்போ பாங்கல்லர் அப்படின்னாக்க ஹேத்துவாக இல்லை, அனுகூலமாக இல்லை. அப்படி இருந்த போதிலும் அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு அந்த கைங்கரியத்துக்கு தேவையான விஷயங்களை கற்பித்து அந்த ஞானத்தை ஊட்டி அவரிடத்திலே இருந்து கைங்கரியத்தை பெறுவது. செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். சீதா பிராட்டிக்கு ராவணன் உபதேசிக்கிறாள் இல்லையா, மித்ரமௌபைகம் கர்த்தும் ராமஹான், இப்படி பலவாறாக உபதேசித்தாள். அதே போல நம்மாழ்வாரும் வீடுமின் முத்தம் என்ன எவ்வளவு திருவாய்மொழிகள்ல எவ்வளவு உபதேச திருவாய்மொழிகள் அப்படி உபதேசங்களை செய்து 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 திருத்தி கொண்டு வந்தார் அப்படிங்கிறார். ஏன்னா எம்பெருமானுடைய கிருப்பைக்கும் ஆழ்வாருடைய கிருப்பைக்கும் இன்னொரு மாற்றமும் இருக்கான். ஒரு வாசி வித்தியாசம் என்னன்னா, எம்பெருமான் தீர்ந்த அடியவர்கள் தம்மை திருத்தி பணிகொள்ளவல்ல ஆர்த்த புகழ் அச்சுதன் அவனுக்கு திருநாமம். தீர்ந்த அடியவர்கள் அப்படின்னாக்க அவளுக்கு ஏற்கனவே உபாயம் எல்லாம் எம்பெருமான் தான் தெரியும். அப்படி இருக்கிறவர்களை திருத்திண்டு வருவான் எம்பெருமான். ஆனா இவர் எப்படின்னா பயனன்றாகிலும் யூஸ்லெஸ், ஃபிட் ஃபார் நத்திங்னு சொல்வா இல்லையா, அப்பேற்பட்டவர்களையும் எடுத்து திருத்தக்கூடியவர். இந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சில ஆச்சாரியர்கள் இப்பொழுது திருக்கோட்டியூர் நம்பி இருக்காரு, எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்னு சோதிச்சு பார்த்துதான் கொடுப்பார். ஆனா ஆழ்வார் அப்படி இல்லை.
பூர்ணமாக கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியராக இருந்து பரிபூர்ண கிருபையை கடாட்சிக்க கூடியவர். அவருடைய திருவடிகளிலே முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற் கண்பையே என்று நீங்க செய்த அந்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் என்ன செய்ய முடியும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். என்னை தீமனம் கெடுத்தாய், உனக்கு என் செய்கேன், என்ன செய்ய முடியும்? உன்னிடத்திலே அந்த பக்தியை செலுத்த வேண்டும், செலுத்த வேண்டும், செலுத்த வேண்டும். உன்னை பார்த்தால் என்ன செய்ய முடியும்? கிருபையா இந்த லோகத்தையே கொடுக்க முடியுமா? 4 விபூதியும் கொடுக்க முடியுமா? 2 ஈஸ்வரனையும் கொடுக்க முடியுமா? எதை கொடுக்கறதுனே தெரியல. அதனால பிரத்யுபகாரம் எதுவும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். மேலும் அன்பு வைக்க வேண்டும்ங்கிற பாரிப்பு தான் இருக்கே, முயற்சி தான் இருக்கே வழியே அது அமையவில்லை என்று இந்த பாசுரத்திலே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் கோயில் நின்றார் பொழில் சூழ் போர் நம்பி முயல்கின்றேன் அந்தன் மொய்கழற் கண்பையே என்று கடைசி பலஸ்ருதி பாசுரத்துக்கு வந்துவிட்டோம். இந்த பாசுரத்திலே அன்பன்னு சொல்லி எம்பெருமான சொல்றார். அவ்வளவு வாத்சல்ய குணங்கள் பொருந்திய அந்த எம்பெருமான் தன்னை அவனை அடைந்தவர்க்கெல்லாம் அவனுடைய அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அவனை ஆசிரியமாக கொண்டிருக்கக்கூடிய சகல பாகவதர் பக்களிலும் அன்பனாக பக்தியுடையவராக இருக்கக்கூடிய தென்குருகூர் நம்பிக்கு அடியாராக இருக்கக்கூடிய அவர் விஷயத்திலே நான் அன்பனாய் பக்தியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நான் அருளி செய்த இந்த பாசுரங்கள் கண்ணுணும் சிறுத்தாம்பினை நம்புபவர்கள் பதி வைகுந்தம் காண்மினே என்று இதை நம்புபவர்கள் வைகுந்தத்தை சென்று அடைகின்றார்கள் அப்படின்னு. இந்த வைகுந்தத்தை சென்று அடையிறது அப்படின்னாக்க ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இந்த கண்ணுணும் சிறுத்தாம்புங்கிற இந்த பாசுரம். ஏன்னா இது எது காட்ட வந்து தேரின் அர்த்தம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். நாம் ஆச்சாரியனை அபிமானிப்பதில்லை, ஆச்சாரியன் இவன் என்னுடையவன் என் பயல் என்று ஆச்சாரியன் அபிமானிக்கிறாரே அதுதான் நமக்கு உத்தாரகம்னு காட்டக்கூடிய இந்த கண்ணுணும் சிறுத்தாம்பு. இதை நம்புபவர்கள் அப்பேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடமே வைகுந்தமாக மாறிவிடும் என்று தலை கட்டுகின்றார் இந்த கண்ணுணும் சிறுத்தாம்பை. ஆக நமசப்தார்த்தம் பிரகாசித்த இடங்கள் எவ்வளவோ அதுல ஒரு சிலவற்றை பார்த்தோம். தென்குருகூர் நம்பி என்ன கால்னு முதல் பாசுரத்திலே, தேவு மற்றறியேன் என்று 2வது பாசுரத்திலே, நம்பிக்காள் உரியனா என்றும் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்றும், செம்பொன்மாட திருக்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் என்றும், குன்றமாட திருக்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் என்று சடகோபன் அருளையே அந்த அருளையே எதிர்பார்த்திருக்கின்றேன் என்றும், அருள் கண்டீர் என்று நம்மாழ்வார்தான் அந்த அருள் என்றும், ஆட்புக்க காதல் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி என்று இப்படி பல இடங்களிலே அந்த நமசப்தார்த்தம் எப்படி பிரகாசித்ததுன்னு பார்த்தோம். ஆக அந்த மதுரகவி ஆழ்வாருடைய திருவடிகளே நமக்கு எப்பொழுதும் தஞ்சமாக, அவரை போல சரமபர நிஷ்டை நமக்கும் அவர் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல், அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல், நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல், நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. கண்ணினுள் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பகனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அண்ணி கோமுதூரும் என்னாவு என்னாவு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ரொம்ப அற்புதமா